வெல்கம் டு வினா பாட்காஸ்ட். ரொம்ப நாளா இந்த டாபிக் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அது முக்கியமா இந்த டாபிக் பேசினா இவரை தான் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பேசணும்னு நானும் வினுஷ் கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வினுஷ் அன்பார்ச்சுனேட்லி ஜாயின் பண்ண முடியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பசங்கிறதுனால நானே பேசிக்கிறேன் இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லி வினுஷ்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா எவல்யூஷன் பத்தி பேச போறோம். எவல்யூஷன், அதுல இருக்க மித்ஸ், அப்புறம் பேசிக்ஸ், இதை பத்தி எல்லாம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதை பேசுறதுக்கு கரெக்டான ஆள், ரொம்ப ஆப்டான பர்சன் அப்படின்னா நம்ம சயின்டிபிக் தமிழ் சேனல்ல இருந்து நிர்மல் ராஜாவை கூப்பிடணும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இந்த மாதிரியே அவரை இன்னைக்கு பிடிச்சாச்சு. ஸோ வெல்கம் நிர்மல். தேங்க்யூ நவீன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ சொன்ன மாதிரி நான் பர்சனலா உங்க சேனலுக்கு ரொம்ப ஃபேன். உங்க சஜஷன்ஸ் தான் கேட்டு நிறைய சில புக்ஸ்லாம், ரிச்சர்ட் டாக்கின்ஸ்லாம் நான் ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு உங்க சேனல் பார்த்து தான். அப்புறம் காஸ்மோஸ் சீரீஸ்லாம் உங்க சேனல்லாம் பார்த்து தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ பர்சனலா எனக்கு உங்க சேனல் ரொம்ப ஃபேவரட். ஸோ நீங்க என் கூட ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் ஜாயின் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மெயினா பேச போறது எவல்யூஷன். பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துடலாம். சயின்டிபிக் தமிழன்ஸ் எப்படி ஆரம்பிச்சீங்க? வாட் மேட் யூ pulled you towards starting scientific தமிழன்ஸ்? அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீசன். ஆக்சுவலி நாங்க சயின்டிபிக் தமிழன்ஸ் ஸ்டார்ட் பண்றப்போ நாங்க ஜுராசிக் வேர்ல்டு படம் ரிலீஸ் ஆச்சு இங்க, ஒரு வேர்ல்டு பிரீமியர். ஸோ அதுக்காக நாங்க ஒரு ஒர்க் ஷாப் பண்ணோம். அதாவது டைனோசர்ஸ்னா என்ன, பேலியன்டாலஜினா என்ன அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப். அதாவது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் நடுவில் ஒரு நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம். அங்க வர சின்ன பசங்களுக்கு அந்த பேலியன்டாலஜில டைனோசர்ஸ் எக்ஸ்கவேட் பண்றது எப்படி அப்படின்னு. சோ நாங்க அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா இருந்துச்சு, மேபி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்தது. சோ நானும் பிரபுவும் பண்ணிட்டு இருக்கிறப்போ வி டிசைடட் டு ரெக்கார்ட். நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கறது ஒரு டைம் லாப்ஸ் மாதிரி ரெக்கார்ட் பண்ணோம். சோ ரெக்கார்ட் பண்ணப்போ ஓகே ஃபைன், இதை ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இது என்ன பண்ண அப்படிங்கிறப்போ ஓகே நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம இதுல அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி சேனல் எதுக்கு ஆரம்பிக்கணும்னு ஒரு ரீசன் வந்தது அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், நானும் போவோம். அப்போ முக்கியமா நாங்க டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட் ஒரு புது சயின்டிபிக் அப்டேட்டை விட நம்ம யூடியூப் அந்த ஒரு கம்யூனிட்டியில இருக்கிற மிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது சயின்ஸ் ரிலேட்டட் மிஸ்இன்ஃபர்மேஷன், அந்த சூடோ சயின்டிபிக் கான்டென்ட் நிறைய இருக்கிறத பார்த்து அதை பத்தி நிறைய ரேண்ட் ஆக எங்களோட கான்வர்சேஷன் மாறுச்சு. ஐயோ நம்ம சயின்ஸ் பேசாம என்னடா ரேண்ட் பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கிறப்போ அப்பதான் தெரிஞ்சது ஓகே ஒரு ரொம்ப ஃபேமஸான நிறைய யூடியூபர்ஸே ஜென்ரலா, ஏன்னா ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ அதுல ஒருத்தர் சொன்னாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹூ, ஐயோ தமிழ் பொக்கிஷம்லாம் முன்னாடி இன்னொருத்தர் அவர் பேர் நான் சொல்லல. ரைட் நவ ஹி இஸ் ஆக்சுவலி டூயிங் சம்திங் டிஃபரெண்ட். அதுல பிக் பேங், அதாவது நமக்கு தெரியும் யூனிவர்ஸ் பிகான், அந்த பிக் பேங் தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுல வேகமா சொல்றாரோ அந்த ஒரு இதுல ஹி மிஸ்ட் அவுட் இன் சச் a way that ஃபர்ஸ்ட் மில்கி வே உருவாச்சு, அதுக்கப்புறம் தான் பிக் பேங்கே வந்தது அப்படின்னு. சோ நாங்க பாத்துட்டு இருக்கிறப்ப இட்ஸ் a very small mistake, it's okay. ஏன்னா பட் ஆனா அந்த ஒரு டாபிக் நீங்க ஒரு யூனிவர்சல் எவல்யூஷன் பத்தி பேசுறப்போ you cannot make that mistake. அப்புறம் டைனோசர்ஸ் பத்தி சொன்னாரு, அதாவது எரிக்கல் மோதினதுக்கு அப்புறம் ஸ்பேஸுக்குலாம் நிறைய டைனோசர் போச்சு. சோ அப்சர்டா இருந்தது. So then we decided okay fine, there is no point in talking all about இதெல்லாம் பத்தி சண்டை போடணும்னா முடியாது. Let us ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி let us decide to start a channel. ஒரு சேனல் ஆரம்பிச்சு நம்மளாவது ஒழுங்கா பேசுவோமே அப்படிங்கிற ஒரு இதுலதான் ஆரம்பிச்சது. சோ இனிஷியலி எந்த ஒரு இதுவும் இல்லாம தான் ஆரம்பிச்சோம். தென் தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஜிகே, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ் கொடுத்தாரு. தென் ரெஸ்ட் இஸ் ஸ்டில் அந்த இதோட இன்னும் வந்துட்டே தான் இருக்கு. அதான் சில பேர் அன்இன்டென்ஷனலா பண்ணுவாங்க, விவரம் தெரியாம இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. சில பேர் அஜெண்டாவோடய பண்றப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ப்ரிப்பேர் ஆகி இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியிருக்குது. ஆமா, ஏன்னா தமிழ் பொக்கிஷம் அந்த அஜெண்டா, அதாவது இந்த லெமூரியா இஷ்யூ வந்தப்பதான் வி ஹேட் டு ஒரு பப்ளிக்கா ஒரு வீடியோவே போட்டு ரெஃப்யூட் பண்ணி பேச வேண்டியத ஒரு இது வந்தது. சோ அதர்வைஸ் ஜெனரலா போற போக்குல பேசிட்டு போனா, பட் நீங்க சொன்ன மாதிரி there will be some agenda, லைக் அவங்களோட ஒரு ஐடியாஸ் ஒண்ணு இருக்கும், ஒரு ஃபேவரட்டான ஐடியா கொடுக்க முடியாம இருப்பாங்க. அதுக்காக they will shoehorn random scientific ideas, எது ஃபேக்ட்னு தெரியாம
ஏதோ இது வந்து என்னோட ஐடியாவுக்கு வந்து நல்லா இருக்கு, சோ அதனால இது உண்மை அப்படிங்கிற மாதிரி நிறைய இது போகுதுனால அந்த மாதிரி வரப்பதான் வந்து we came across Tamil Book விஷயம் and all the other channels. Yeah, right. So நீங்க சயின்டிபிக் டம்ளர் ஆரம்பிச்சதுக்கான ஒரு புஷ் சொன்னீங்க. நீங்க ஜெனரலா சைல்ட்ஹுட்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் சயின்ஸ்ல ரொம்ப இருந்துச்சா? எப்படி அதை பத்தி ஏதாவது வாட் புல்ட் யூ டுவர்ட்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்கா? இல்ல, அது ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரே ஒரு பேக் ஸ்டோரி ஒண்ணுதான் இருக்கு. அதாவது எல்லாருக்கும் தெரியும் 1993ல ஜுராசிக் பார்க் வந்தது. சோ பேக் தென் வீட்டுல இருந்தா என்னோட அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, he bought me a வீடியோ கேசட், ஒரு சின்ன வீடியோ கேசட் வாங்கி கையில கொடுத்தாரு. சோ ஃபார் சம் ரீசன் வந்து எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைனோசர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இட் அட்ராக்டட் மீ சோ மச். என் சின்ன பிள்ளையிலேயே என்னோட பாட்டி வீடு திண்டுக்கல்ல தான் என்னோட பாட்டி வீடு பின்னாடி வந்து சும்மா எனக்கு அப்ப தெரியாது லைக் ஃபாசில்ஸ் சில இடத்துல எல்லா இடத்துலயும் ஃபாசில் கிடைக்கும். அந்த படத்துல பார்த்துட்டு வீட்டு பின்னாடி எல்லாம் போய் தோண்டிலாம் அந்த வேலை எல்லாம் பண்ணியிருந்திருக்கேன். சோ இட் வாஸ் தேர். பட் நான் வந்து ஜெனரிக்கா நான் சின்ன பிள்ளையில இருந்தே நான் ஐ வாண்ட் டு பி அ சயின்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. ஐ வாஸ் குவைட் எய்ம்லெஸ். எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ தென் ஸ்கூல் முடிஞ்சது. என்னோட மெயின் அந்த சயின்ஸ் மேல இருக்கிற ஒரு மெயினான ஒரு பேஷன் வந்து மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல தான் வந்துச்சு. ஐ டிட் மை பிஎஸ்சி ஜுவாலஜி தேர். ஸோ அந்த காலேஜோட ஆம்பியன்ஸ், அந்த காலேஜ்ல இருக்கிற மெட்டீரியல், அந்த ப்ரொஃபசர்ஸோட அணுகுமுறை, இதெல்லாம் வந்து பாக்குறப்போ இட் மேட் மீ ஃபாலோ இன் லவ் வித் சயின்ஸ். ஸோ இப்படிலாம் இது பண்ண முடியுமா? ஏன்னா இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த பீப்புள் வர் சோ நாலேஜபிள். அங்க இருக்கிற ரிசோர்சஸ், முக்கியமா அங்க வந்து டேனியல் போர் மெமோரியல் லைப்ரரின்னு ஒண்ணு இருக்கு. It's a very 100 years old library. The college பாத்தீங்கன்னா 135 years old college. 1881ல எஸ்டாப்ளிஷ் பண்ணது. சோ அந்த ஆம்பியன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஏதோ யூஎஸ்ல ஹார்வர்ட்ல படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லைப்ரரி வாஸ் a treasure trove. அங்க வந்து புக்ஸ் வந்து எப்படின்னா, லைப்ரரியில வந்து ஸ்கூல்ல இருக்கிறப்போ தான் எடுக்க முடியும். That library was so good that புக் ஒரே நேரத்துல எடுக்கலாம். செமஸ்டர் லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் you can take home. அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. சோ தட் இஸ் வேர் ஐ வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் டு ஆல் தீஸ் ஐடியாஸ். சோ அங்கதான் வந்து என்னோட ஒரு அதோட ஸ்கூல்ல வந்து ஐ வாஸ் a very average student. I was not ஒரு எக்ஸெப்ஷனல் ஸ்டூடெண்ட் சொல்ல முடியாது. பட் the American college in Madurai shaped me for what I am today. ஓகே. நான் ஏன் கேட்டேன்னா, இப்ப நான் ரீசெண்டா ஒரு 2-3 years பேக் தான் இந்த காஸ்மோஸ், அவர் பிளானட் இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பாக்குறப்ப சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சின்ன வயசுலயே சொல்லியிருந்தாங்கன்னா மேபி நம்ம டைரக்ஷன் மாறி இருக்குமோ, ஒரு இன்ட்ரெஸ்ட் டுவர்ட் சயின்ஸ் இல்ல டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தையில இருந்தே வந்து ஆர்கியாலஜியோ இல்ல ஒரு ஆஸ்ட்ரானமியோ இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு அந்த டைம்ல நம்மளுக்கு இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட கேட்டேன், மேபி சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புஷ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன். நம்ம இப்ப இருக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நாலேஜ் கூட இன்டர்நெட் வாஸ் தேர், பட் அவ்வளோ ஒரு அக்சசபிளா கிடையாது. அப்ப மொபைல் போனே வந்து ஒரு பெரிய லக்ஸரி தான். சோ யூ ஹாவ் டு கோ டு த லைப்ரரி. அங்க என்சைக்ளோபீடியா இருக்கும், அந்த என்சைக்ளோபீடியா பார்க்கணும். எப்பயாவது டைம் கிடைச்சதுன்னா விக்கிபீடியா பார்த்து அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. ஏன்னா அப்போ 512 kbps ஸ்பீட் இன்டர்நெட் தான் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி ஸ்லோ. அதுக்கு முன்னாடி டயல் அப்லாம் இருந்தது. ஸோ இன்டர்நெட் வாஸ் அ லக்ஸரி. ஸோ நம்ம டயத்தை விட இப்போ இருக்கிற பர்சனலி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்போ இருக்கிற பசங்க வந்து வெரி வெரி லக்கி. ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் இன் தேர் ஃபிங்கர் டிப். நமக்குன்னா லைப்ரரி போகணும், புக் எடுக்கணும், அந்த புக்கை வாரா பண்ணணும், வெளியே போய் ஜெராக்ஸ் எடுக்கணும். பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஐடியாஸ், இந்த அக்சஸ் வந்து நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா we would have been somewhere else. பட் இப்போ இருக்கிற பசங்க வந்து hope they actually utilize it properly. கரெக்ட். ஸோ நம்மளோட மெயின் டாபிக்ல போயிடலாம்னு நினைக்கிறேன். So எவல்யூஷன் வந்து எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எவல்யூஷன் வந்து இப்போ அதாவது ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ், அது வந்து ஒரு ஹிஸ்டரி அண்ட் சயின்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ தியோடோசியஸ் ஜப்சான்ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் அமெரிக்கன் ஜெனடிசிஸ்ட், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நத்திங் இன் பயாலஜி மேக் சென்ஸ் வித்வுட் த லைட் ஆஃப் எவல்யூஷன். அதாவது எவல்யூஷனோட அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லாம பயாலஜிங்கிற விஷயத்துல எதுவுமே டிஸ்கஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஏன்னா ஜெனட்டிக்ஸா இருக்கட்டும், செல் பயாலஜியா இருக்கட்டும், இல்லாட்டி டெவலப்மெண்டல் பயாலஜியா இருக்கட்டும், நீங்க எதை தொட்டாலும் அந்த எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாட்டி யூ கேனாட் எக்ஸ்பிளைன் எனிதிங். ஏன்னா எவல்யூஷன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளைன்ஸ் வை லைஃப் இட் இஸ் as it is today. இன்னைக்கு லைஃப் வந்து இப்படிதான் இருக்கு, இத்தனை வகையான. ஏன்னா டார்வினுக்கே அந்த ஒரு கேள்விதான் இருந்தது.
டார்வினோட மெயின் கொஸ்டின் வந்து ஏன் இவ்வளோ டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு, ஏன் இந்த வேரியேஷன், இந்த டைவர்சிட்டி ஏன் இவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற கேள்விதான். இட் வாஸ் ஒரு ஸ்பார்க் மாதிரி. அதுக்கு ஆன்சர் தேடி தான் அந்த எவல்யூஷனரி அந்த கான்செப்ட்ஸ் அந்த மெத்தட்ஸ் ஒரு மெக்கானிசம் வந்து அவர் இது பண்ணாரு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா இப்போ நம்ம எவல்யூஷன் வந்து இட்ஸ் எவ்ரிவேர். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மருந்துகள், ஏன்னா ஒண்ணும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு வெரி ஈஸியா எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு இப்போ ஒரு 2 வருஷமா நம்ம வீட்டுல அடைச்சு போட்ட கோவிட், இந்த பேண்டமிக். ஸோ இந்த பேண்டமிக் அப்போ நம்ம எல்லாருமே நம்ம பேசின ஒரே ஒரு விஷயம் வந்து வேக்சின் டெவலப்மெண்ட். தென் முக்கியமா மெயினான பாயிண்ட் வந்து வேரியன்ட்ஸ். அந்த டெல்டா வந்துச்சு, ஆல்பாக்கு அப்புறம் டெல்டா, ஒமிக்ரான், இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் வந்தது. ஸோ இந்த வேரியன்ட் வர்றது, இதுக்கான வேக்சின் டெவலப்மெண்ட், ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் சார்ஸ் கோவி இஸ் ஆல் அபவுட்ங்கிறப்போ எவல்யூஷன்ங்கிற ஒரு கான்செப்ட், அந்த ஒரு பாயிண்ட் we would here discussing this. ஏன்னா அந்த பைலோஜெனடிக் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அந்த ஜீனோம் அக்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அது எவ்வளவு ரிலேட்டடா இருக்கு, எந்த வேக்சின் எப்படி பண்ணணும், இந்த அடுத்த வேரியன்ட் எப்படி உருவாகும், அதாவது ரேட் ஆஃப் எவல்யூஷன், இதெல்லாம் வந்து பாக்குறப்ப இட்ஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஏன்னா எவல்யூஷன்னாவே நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா டார்வின், அந்த பேர்ட்ஸ் இல்லாட்டி டைனோசர்ஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் நாட் ஒன்லி தட். மியூசியம்ல மட்டுமே பார்க்க ஒரு விஷயம் மட்டுமே இல்ல எவல்யூஷன். எவல்யூஷன் இஸ் வெரி சொபிஸ்டிகேட்டட். இட் இஸ் எவ்ரிவேர். ஏன்னா இப்போ இந்த என்டையர் பேண்டமிக் ஷோட் வை வி நீட் எவல்யூஷன். சோ லைஃப் எப்படி இருக்கு, எப்படி உருவாகும் அப்படின்னா we need to know what is evolution. நான் பேசிக்கா இன்னொரு முக்கியமான விஷயம் ஏதாவது பாக்குறேன் அப்படின்னு, சயின்ஸ் முக்கியமா வந்து தப்பானவங்க கைக்குள்ள போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆயிருது. ஸோ சில பேர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து தப்பான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து இந்த நாசி ப்ரொபகண்டாலாம் கூட பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் டார்வினிசம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்த அவங்களுக்கு வசதியா ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு அதை கான்ஃபிடென்ட்டா பேசுறப்ப அதுதான் கரெக்ட்னு ஆயிருச்சு அப்படின்னு, அது ஒரு அப்ரஷனுக்கு ஒரு சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஜெனோசைடுக்குலாம் ஒரு காரணமா இருக்க முடியுது அப்படின்னு நம்ம சயின்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தோணுது. இன்னொன்னு, எல்லா விஷயத்துலயுமே மோஸ்ட்லி பேசுற டாபிக் சோஷியல் ஜஸ்டிஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், உமனா இருக்கட்டும், எல்ஜிபிடிக்யூவா இருக்கட்டும், தலித்ஸா இருக்கட்டும், இந்த அப்ரஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சயின்ஸ் பேஸ் இருக்குல்ல. இப்ப உமன் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள அப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இப்ப மென்ஸ்ட்ரேஷன் எடுத்தா அதுல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து தீட்டு இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்குமே அந்த சயின்டிபிக் பேசிஸ் தெரிஞ்சு வச்சுட்டா அதை இல்லன்னு ரெஃப்யூட் பண்ண முடியுது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனாலயே சயின்ஸ் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் மெயின் எக்ஸாம்பிள் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி, இட் இஸ் நாட் நேச்சுரல். So but எந்த ஒரு அனிமல் பிஹேவியர் ஸ்பெஷலிஸ்டோ ஈத்தாலஜிஸ்ட் யாரோ எடுத்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் சம்திங் which is unique to humans. எல்லா விலங்குகிட்டையும் இருக்கு, சிங்கத்துல இருக்கு. இட் இஸ் வெரி வெரி காமன். ஏன்னா அங்க வந்து ஒன்லி when you using science வந்து you can அந்த ஃபேக்ட் வந்து பேசுறப்போ the main core concept வந்து it is not natural அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க அடிபட்டு போகுது. And you can actually explore. ஏன்னா இப்போ நிறைய இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, the reason why people don't, ஏன்னா டார்வினோட காலத்திலேயே வந்து people had a problem. ஏன்னா the main idea வந்து we are all equal அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஏப் லைக் ஆன்செஸ்டர்ல இருந்து நம்ம எவால்வ் ஆகி வரோம் அப்படிங்கிறப்போ you have to talk about equality. ஏன்னா எல்லாருமே ஒரே ஸ்பீஷிஸ், very little difference between one person to another one. ஏன்னா அங்க வந்துட்டு வந்து you cannot talk about anything about அந்த நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா காஸ்ட்ங்கிறப்போ, ஏன்னா இப்போ ஜல்லிக்கட்டு இஷ்யூ நடந்தப்போ ஐ ரிமெம்பர் சம் பீப்புள் back then வந்து நம்ம நிறைய பேர் நைவா இருந்து we supported ஜல்லிக்கட்டு. இப்போ திருப்பி பாக்குறப்போ the reasons was a bit weird. ஏன்னா இப்பவே வந்து நிறைய எனக்கு வந்து ஐ ஹாவ் டு கோ பேக் அண்ட் மேக் கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்னோட ஸ்டாண்ட்ஸே வந்து நிறைய கரெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் அப்போ வந்து அது வந்து பீட்டான்னு தெரியல, அது வந்து கிராஸ் இந்தியான்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து ஒரு காஸ்ட் பர்சன் அவர் வந்து சொன்னாரு ஃபார் சம் வந்து பிராமின்ஸ் ஜெனடிக்கலி சுப்பீரியர்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து. ஸோ அங்க வந்து பாக்குறப்போ தட் இஸ் நாட் ட்ரூ. How? ஏன்னா ஜெனட்டிக்கலி சுப்பீரியர்ங்கிற ஒரு வார்த்தை, ஏன்னா the entire evolutionary point of view வந்து inferior. டார்வின் சொன்னப்பவே வந்து they actually use this idea called survival of the fittest ன்னு சொல்லுவாங்க. இது நிறைய கேபிட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. survival of the fittestங்கிறப்போ ஒரு பயங்கர கத்ரோட்டா பேசுறோம் அப்படின்னு. டார்வின் வந்து அதை சொல்லவே இல்லை. இட் வாஸ் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சொன்னதுதான் அது. டார்வின் சொன்னது வந்து the animals that are best adapted. அந்த தகவமைத்தல்னு ஒரு விஷயம் இருக்கு.
எந்த விலங்கினம் கரெக்டா தகவல் அந்த அடாப்ட் ஆகுதோ தட் வில் லீட் டு மோர் ஆஃப் ஸ்பிரிங்ஸ். சோ அங்க வந்து அவங்க சொல்றாங்க ஒரு ஜெனட்டிக்லி சுப்பீரியர் வி ஆர் திஸ் அண்ட் தட்ங்கிறப்போ அப்பதான் வந்து யூ ஹாவ் டு நோ நம்ம சயின்ஸ் அந்த சயின்டிபிக் ஃபேக்ட் இருந்ததுனால வி கேன் ஆக்சுவலி இமீடியட்லி ரெஃப்யூட் ஹிஸ் பாயிண்ட் அண்ட் சே யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு தான் வந்து சயின்டிபிக் டெம்பர். ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து மாடு தங்கமா மாத்தும் இந்த மாதிரி நிறைய சூடோ சயின்டிபிக் ஐடியாஸ்லாம் வந்து எதுக்குன்னா உள்ள வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டா they have a mission. ஏன்னா ஸ்மார்ட் ஆகிட்டு எல்லாருமே வந்து சயின்ஸ் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், there is no way that you can actually oppress somebody. ஒரு பொய் சொல்லி அவனை கீழே உட்கார வைக்க முடியாது, ஏன்னா தெரிஞ்சிடும். ஒருத்தர் ஜெர்மனில ஐடில ஏதோ ஒர்க் பண்றாரு, ஒரு 35-40 இயர்ஸ் கிட்ட இருக்கும். அவர் சொல்றாரு, ரொம்ப கூலா சொல்றாரு, கரெக்ட் மாடுதான் வந்து ஆக்சிஜன் எமிட் பண்ணுது, மற்ற அனிமல்ஸ் மாதிரிலாம் இல்ல அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு நிமிஷம் நான் ஷாக் ஆயிட்டேன். ஒருவேளை இருக்குமோ, ஒரு அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. சோ இந்த மாதிரி எல்லாம் கான்பிடண்டா பேசுறப்ப நம்மளுக்கு ப்ராப்பரா தெரியணும், இல்லன்னா அதை பத்தி எது பேசவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா விஷயம் தெரிஞ்சா லிபரேட் ஆயிரும். ஏன்னா லிபரேட் ஆகக்கூடாது. அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கவே கூடாதுன்னு சொன்னா ஒரு அப்ரோச் பண்றதுக்கு, இப்ப வந்து அதை சொல்ல முடியாது, படிக்காதன்னு சொல்ல முடியாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா சயின்ஸ் படிக்காத, அது சயின்ஸ் படிக்காதங்கிறது நேரம் முடியாது. அதுக்கு வந்து மறைமுகமா வந்து சூடோ சயின்டிபிக் ஐடியாஸ் எல்லாம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி வலுங்கடிக்கிற ஒரு விஷயம் தான் வந்து. ஆமா, ஓகே. இன்னொன்னு பேசிக்கா எவல்யூஷன் என்ன அப்படின்னுங்கிறத உங்க ஷார்ட் டேர்ம்ஸ்ல நீங்க புரிஞ்சுக்கிற டேர்ம்ஸ் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மேபி லிசனர்ஸ்ல யாராவது கம்ப்ளீட்டா எவல்யூஷன் பத்தி ஒரு ஐடியா இல்லாம இருக்கலாம், இருந்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, சோ எவல்யூஷன் அப்படின்னு வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷன்ல நடக்கிற மியூட்டேஷன், அதாவது நமக்கு எல்லாமே டிஎன்ஏ இருக்கும், அந்த டிஎன்ஏ வந்து ஒரு சோர்ஸ் சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பிரியாணிங்கிற வார்த்தை சொன்னாவே நிறைய பேருக்கும் வரும், பட் ஸ்டில் அதனாலே யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு பிரியாணி நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு ரெசிபி தரேன். நான் சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ரெசிபி பார்த்து நீங்க பிரியாணி செய்றீங்க. அந்த ரெசிபில சொன்ன மாதிரியே செஞ்சீங்கன்னா பிரியாணி வரும். பட் நீங்க செய்யறப்ப என்ன பண்றீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்கிரீடியன்ட்டா எக்ஸ்ட்ராவா போட்டீங்க, உங்களோட அவுட்கம் பாத்தீங்கன்னா லைட்டா டிஃபரெண்டா இருக்கும். சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து இந்த ரெசிபி பண்றப்போ அதை ரீப்ரொடியூஸ் பண்றீங்க, என்னோட ரெசிபியை நீங்க ரீப்ரொடியூஸ் பண்றீங்க. சோ அந்த ரெசிபி டிஎன்ஏ மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அடுத்த பிரியாணி செய்யறீங்க, ஒரு இன்கிரீடியன்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்க, உங்களோட பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ரெசிபி இன்னும் நிறைய பேருக்கு நீங்க தரீங்க. சோ ஒரு கட்டத்துல பாக்குறப்போ என் பிரியாணியை விட உங்களோட பிரியாணியோ வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும். அதே நேரத்துல இதே ரெசிபியை வந்து உங்க ஃப்ரெண்ட்ட கொடுக்குறேன், அவரு வந்து ஒரு இன்கிரீடியன்ட் கம்மியா போறாரு, அவுட்கம் பிரியாணி நல்லா இல்ல. சோ அந்த பிரியாணியை யாருமே சாப்பிடல, இனிமேல அவர் அந்த பிரியாணி செய்யறத நிறுத்திட்டாரு. சோ உங்களோட பிரியாணி நல்லா இருக்கு. இப்ப நான் வந்து நீங்க நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னா, நீங்க அந்த பண்றீங்களா, அதுதான் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். மியூட்டேஷன் நடக்கிறப்போ அடுத்த பாப்புலேஷன்ல வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வரும். அந்த வேரியேஷனுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது உங்க பிரியாணி வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு சொல்றாங்க எல்லாமே நல்லா இருக்கு நவீன், நீங்க செஞ்ச பிரியாணி ரொம்ப சூப்பராங்கிறப்போ அந்த ஜீனோட ஃப்ரீக்வன்சி வந்து நிறைய அந்த பாப்புலேஷன்ல ஜாஸ்தி ஆகும். சோ இதே மாதிரி இயற்கையில என்ன ஆகும்னா ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கு, அந்த மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அந்த மியூட்டேஷன் வந்து வேரியேஷனை உருவாக்கும். திடீர்னு என்வாயரன்மெண்ட் மாறுறப்போ அந்த பாப்புலேஷன்ல 2 டைப் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா அந்த 2 டைப் ஆஃப் மியூட்டேஷன்ல ஒரே ஒரு மியூட்டேஷன் மட்டும்தான் அந்த புது என்வாயரன்மெண்ட்டுக்கு இந்த அனிமல் சர்வைவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ என்ன ஆகும்னா எந்த மியூட்டேஷன் பெனிஃபிஷியலா இருக்கோ அந்த அனிமல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், எந்த மியூட்டேஷன் அந்த அனிமலுக்கு ஹெல்ப் பண்ணலையோ அந்த அனிமல் கம்மியான ஆக்சிஜன்ஸை கொடுக்கும். சோ இந்த சேஞ்ச், அதாவது ஒவ்வொரு பாப்புலேஷனா நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச், ஒரு ஸ்பீஷீஸ் வந்து இன்னொரு ஸ்பீஷீஸா ஸ்பிளிட் ஆகிற ஒரு விஷயம் வந்து எவல்யூஷனரி ப்ராசஸ். சோ அதுலதான் பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா டைனோசர்ஸ் எல்லாம் இருக்கு. ஏப் லைக் ஆன்செஸ்டர்ஸ்ல இருந்து பாக்குறப்போ இன்னைக்கு மனுஷங்க எல்லாம் வந்திருக்காங்க. நிலத்துல வாழ்ந்த ஒரு 4 கால்ல ஓடக்கூடிய ஒரு அனிமல் வந்து நாளடைவுல பாத்தீங்கன்னா ப்ளூ வேலா மாதிரி இருக்கு. இந்த எவல்யூஷன்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டே வந்து இட் இஸ் a வெரி வெரி ஸ்லோ ப்ராசஸ். அதாவது ஒவ்வொரு ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் தான் நடக்குமே தவிர ரொம்ப சீக்கிரமா நடக்காது. ஸோ இட் டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ வேல்ஸ் வந்து நிலத்துல தண்ணிக்கு போறதுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 கோடி வருஷம் ஆச்சு. ஸோ இட் டேக்ஸ் செவரல் மில்லியன் இயர்ஸ்.
ஸோ இதுல இருந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன், அந்த வேரியேஷனை நேச்சுரல் செலக்ஷன் சூஸ் பண்ணி ஒரு பாப்புலேஷனை ஷேப் பண்ணும். ஸோ ஷேப் பண்ற விஷயம் இந்த என்டையர் ப்ராசஸ் தான் எவல்யூஷன். சூப்பர் சூப்பர். நீங்க பிரியாணி சொல்றதுனால நிறைய எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஏப் லைக் ஆன்செஸ்டர் சொன்னதுனால அப்படியே வந்து இந்த மித்ஸுக்கு போயிடலாம். ஜெனரலா வந்து மங்கில இருந்து ஹியூமன்ஸ் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் வந்து எவல்யூஷனாலே என்னன்னா மங்கில இருந்து ஹியூமன்ஸ் வந்தாங்க அதுதான் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதுல இருக்க மித்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமா, இப்போ வந்து இதுல இருந்து 2 பார்ட்டா நம்ம சொல்லலாம். அதாவது எவல்யூஷன் வந்து எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், சில பேர் வேணும்னே தப்பா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் தப்பா புரிஞ்சு இருக்கிறவங்க பக்கம் போவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிறது. நம்ம அந்த ஒரு ஆர்குமெண்ட் தப்பு. நம்ம வந்து குரங்குல இருந்து வரல, நம்ம மனுஷங்களும் குரங்கும் ஒரே ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்தா வந்தோம். ஸோ குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றதை விட குரங்கு போல இருந்த ஒரு வால் இல்லாத ஒரு மூதாதையர், ஒரு டெய்லெஸ் ஏப் லைக் ஆன்செஸ்டர்ல இருந்து நம்ம கொரிலா குரங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு கிளை மாதிரி, குரங்கும் நம்மளும் ஒரே ஆன்செஸ்டர்ல இருந்து வந்தோம். அதாவது அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இருக்காங்க, தம்பில இருந்து அண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ணனும் தம்பிக்கும் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பிரான்ச். ஸோ இன்னொன்று வந்து இது வந்து எவல்யூஷன், ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னா இந்த மார்ச் ஆஃப் மேன்னு ஒரு ஐகான் ஒன்று இருக்கும், ஒரு படம் குரங்கு இருக்கும், அது பக்கத்துல பாத்தீங்கன்னா நிமிர்ந்து நடந்துட்டே இருப்பான், கடைசியில பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருப்பான். ஆமா, அது வந்து மார்ச் ஆஃப் மேன் தான் சொல்லுவாங்க தவிர மார்ச் ஆஃப் ஹியூமன்ஸ் சொல்ல மாட்டாங்க. சோ இது வந்து ஸ்டீவன் ஜே கூல்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் பேலியோன்டாலஜிஸ்ட், அவரே இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்பாரு. அதாவது சொல்லுவாங்க இது வந்து மார்ச் ஆஃப் ப்ரோக்ரஸ். இந்த மார்ச் ஆஃப் ப்ரோக்ரஸ் ரொம்ப தப்பு. ஏன்னா அதுல வந்து சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் மித் வந்து குரங்குல இருந்து வந்தோம், ஏன்னா நம்ம குரங்குல இருந்து வரல. 2 வந்து லீனியர் ப்ராசஸ் பார், அதாவது குரங்குல இருந்து அடுத்த ஆன்செஸ்டர் அடுத்ததுல இருந்து கடைசியில மனுஷன் வந்தான். அப்பதான் வந்து இந்த கேள்வி வரும், அப்ப குரங்குலாம் எங்கன்னு கேட்பாங்க. நம்ம இப்போ இருக்கிற உயிரோட இருக்கிற எல்லா வகையான குரங்குகள், ஒரங்குட்டான், கொரில்லாஸ், ஹியூமன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சோட இருக்கிற டாப் மோஸ்ட் இலைகள் எல்லாமே நம்ம இருக்கிறோம். கீழே இருக்கிற பிரான்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா அழிஞ்சு போன நம்மளோட மூதாதையர், நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டாங்க. நம்ம ஒரு எண்ட் ஆஃப் த பிரான்ச் மட்டும் தான் இருக்கிறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான மித்து வந்து உடைக்கணும். ஒண்ணு, மனுஷன் வந்து குரங்குல இருந்து வரவே இல்லை, குரங்கும் நம்மளும் ஒரே ஒரு ஆன்செஸ்டர்ல இருந்து தான் வந்தோம். 2வது மித்து, எவல்யூஷன் வந்து ஒரு லீனியர் ப்ராசஸ் கிடையாது. ஏல இருந்து பி, ஏல இருந்து A1 A2 A3 A4 B1 B2 B3 B4 சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நம்ம ஒரு ட்ரீ மாதிரி தான். அதனாலதான் டார்வின் வந்து இதை வந்து ஒரு ட்ரீ ஆஃப் லைஃப் தான் வரைஞ்சாரே தவிர லைன் ஆஃப் லைஃப் எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகே, நீங்க ப்ராக்ரஸ், மார்ச் ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுவே ஒரு क्वेश्चन வச்சிருக்கேன் பின்னாடி. ஒரு எப்பவுமே வந்து எவல்யூஷன் வந்து டுவர்ட்ஸ் பெட்டர் ஹையர் காம்ப்ளெக்சிட்டி தான் போகுமா? அது சொல்றதுல அது ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வந்து இன்டெலிஜென்ட் டிசைன் சொல்லிட்டு இர்ரெடியூசிபிள் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. அதாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பயங்கர காம்ப்ளெக்ஸா இருக்கு, இது வந்து கிரியேட் பண்ணது அப்படிம்பாங்க, எவல்யூஷனால வந்தது கிடையாது அப்படின்னு. அதை பத்தி லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் ஒரு ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ ஃபர்ஸ்ட் லைஃப், ஏர்லி லைஃப் ஒரு 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லுன்னு சொல்லுவாங்க. செல்லு வந்து ஒரு செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மாலிக்யூலா இருக்கணும் அப்படின்னா ஒரு செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கணும். அந்த மெட்டீரியல் அதுக்கு தேவையான அந்த கேப்சூல் வந்து கோட் பண்ணணும். ஒரு ஃபர்ஸ்ட் செல்லே வந்து இட் இஸ் நாட் சிம்பிள். அந்த ஒரு சிம்பிள் பிகினிங்னு டார்வின் சொன்னாரு, பட் இட்ஸ் நாட் as simple as we think. சோ காம்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு எண்ட் ப்ராடக்டே கிடையாது. இன்னொன்னு, எவல்யூஷன் வந்து நம்ம காம்ப்ளெக்சிட்டி நோக்கி நகருது அப்படின்னு போய் பாக்குறப்போ எவல்யூஷன் வந்து ஒரு டார்கெட் ஒரு ஐடியாக்கு நம்ம வந்துருவோம். எவல்யூஷனுக்கு வந்து ஒரு டார்கெட் கிடையாது, இது வந்து டைரக்ஷனல் ப்ராசஸ் கிடையாது, இப்படிதான் போகணும்லாம் கிடையாது. அதுக்கு ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு புதுசா வந்து அதே சேம் லெட்ஸ் சே பிரியாணிக்கே திருப்பி வருவோம். நீங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வந்து பிரியாணி தான் செய்யணும், பிரியாணி வந்து ஒரு எண்ட் ப்ராடக்ட்னு இருக்கும். பட் எவல்யூஷன் அப்படி கிடையாது. எவல்யூஷன் வந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு சமாளிக்கிற ஒரு ப்ராசஸ். என்னென்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கும், வேற மாதிரி ரீஃபர்பிஷ் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்ப பிரியாணி இருக்கு, நீங்க கெட்டு போச்சு அப்படின்னா அதே வேற மாதிரி சமைச்சு இன்னொரு திருப்பி கொடுக்கறதா எவல்யூஷனே தவிர ஹையர் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு எண்ட் ப்ராடக்டே கிடையாது. காம்ப்ளெக்ஸா இருக்குன்னா இட்ஸ் a very subjective thing also. ஏன்னா இப்ப நம்மளோட பாடி வந்து பயங்கர காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஒரு பாக்டீரியல் ஃபிளஜெல்லம் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட கார் மோட்டர் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு அவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கும்.
ஸோ காம்ப்ளெக்சிட்டி இஸ் நாட் அன் எண்ட். எவல்யூஷனோட எண்ட் ப்ராடக்ட் வந்து காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. இட்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் எவல்யூஷன், அவ்வளவுதான். ஓகே 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 புரியுது. ஓகே, நம்ம மித்ஸ் பாக்குறதுனால இன்னொரு 1-2 மித்ஸ் சேர்த்து பாத்துடலாம். நீங்க சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, அது ஃபிட்டஸ்ட் கிடையாது, பெஸ்ட் அடாப்ட் பண்றது அப்படின்ட்டீங்க. இன்னொரு வந்து ஸ்கூல்ஸ்லயே படிக்கிறப்ப வந்து ஜிராஃபி சொல்லுவாங்கல்ல, நீளமான நெக்ஸ் இருக்க ஜிராஃபி, ரொம்ப ஹைட்டா இருக்க மரத்தை சாப்பிட்டதுனால வந்து கழுத்து நீண்டு நீண்டு வந்து ஜிராஃபி வந்து நீளமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மித்தையும் கொஞ்சம் லைட்டா பஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த ஜிராஃபி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயே பாக்குறப்போ எவல்யூஷனரி தாட் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அதாவது எவல்யூஷனரி ப்ராசஸ், அந்த எவல்யூஷனரி மெக்கானிசம் வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. டார்வின் தான் இதுல முக்கியமான மித்து வந்து டார்வின் தான் ஃபர்ஸ்ட் எவல்யூஷனை பத்தியே பேசினாரு அப்படிங்கிற ஒரு மித்து. டார்வின் வந்து ஃபர்ஸ்ட் ஆள் கிடையவே கிடையாது. டார்வினுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதாவது டார்வினோட ஃபேமிலிலேயே பாத்தீங்கன்னா அவரோட அப்பா பேசியிருக்காரு, அவரோட எராஸ்மஸ் டார்வின் அவர் பேசியிருக்கிறாரு, காம்டி, புஃபான், நிறைய பேர் எவல்யூஷனை பத்தி பேசியிருக்காங்க. டார்வின் ஏன் கரெக்டா என்ன, டார்வின் ஏன் இன்னும் நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த எவல்யூஷனரி மெக்கானிசம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ டார்வினோட ப்ரீகர்சர் யாருன்னு பாக்குறப்போ லமார்க்னு ஒருத்தர் இருக்காரு. சோ லமார்க் வந்து இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. அப்பதான் வந்து சொல்றாரு இந்த ஜிராஃப் வந்து யூஸ் பண்றாரு. அது வந்து லா ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது எந்த ஒரு அந்த லா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க இந்த லைஃப்ல வந்து நீங்க வந்து நல்ல பாடி பில்டரா இருக்கீங்க. இந்த பாடி பில்டரா இப்போ நீங்க உங்களோட லைஃப் டைம்ல நீங்க கேதர் பண்ற ட்ரீட் அப்படியே பாஸ் ஆகும். அதாவது ஜிராஃப் வந்து நீளமா எட்டி சாப்பிடுது, அதோட குழந்தைக்கும் அதே ட்ரீட் பாஸ் ஆகும், அப்படியே பாஸ் ஆகுங்கிறது சொன்னது வந்து லமார்க். ஆனா டார்வின் அதை சொல்லவே இல்லை. டார்வின் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லா ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ்ங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு அவர் நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வர்றாரு. சோ நேச்சுரல் செலக்ஷன்ல வைக்கிறப்போ லாங் நெக், நீளமான நெக் இருக்கிற அனிமல்ஸ் வந்து இட் சர்வைவ்ட் மச் பெட்டர் தேன் கழுத்து குட்டியா இருக்கிற அனிமல். சோ இது இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், டார்வின் காலத்துல வந்து இந்த ஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அவருக்கு வந்து ஏதோ ஒரு அனிமல் ஒரு ஜெனரேஷன்ல இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஏதோ ஒண்ணு போகுது, அவருக்கு டிஎன்ஏ தெரியாது, ஜீனு தெரியாது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வேரியேஷன் வந்து அடுத்த பாப்புலேஷன்ல போகுது, அதை நேச்சுரல் செலக்ஷன் சூஸ் பண்ணி அதுக்கு கழுத்து கொடுக்குதே தவிர கழுத்து நீளமாகணும் அப்படிங்கறதுனாலே வராது. ஒண்ணும் இல்ல, நம்மளோட தொப்புள் நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் டைம்ல அதை யூஸ் பண்ணவே இல்லை. இன்னொன்னு நம்ம இந்த லைஃப் டைம்ல வந்து நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பெரிய பாடி பில்டர் ஆகி நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையும் சின்ன வயசுல இருந்தே பாடி பில்டர் ஆகும்னு சொல்ல முடியாது. சச்சின் டெண்டுல்கரோட பையன் வந்து கிரிக்கெட்ல பெருசா இதாகல. சோ இது சச்சின் டெண்டுல்கரோட பையன் வந்து கிரிக்கெட்டரா மாறினா அது லமார்க். அவர் இப்படி வேற மாதிரி போனாருன்னா அதுதான் ஒரு இன்னும் நம்ம ஸ்கூல்ல வந்து படிக்கிறப்போ இந்த ஐடியா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எனக்கு வேணும் கழுத்து வந்து இது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சோ முக்கியமான ஒரு பாயிண்ட் ஈஸியா இருக்கு, அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதான் உண்மைன்னு நினைக்கிறோம். பட் இட்ஸ் நாட். இதை வச்சுதானே அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு தான் வந்து படிப்பு நல்லா வரும், பாட்டு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும்ல, ஜெனரேஷன் என்ன பண்றோம் அதனால வந்து இவனுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜெனரல் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஆமா, அது சொல்லுவாங்கல்ல. ஆமா, அவர்னா நல்லா படிப்பாரு. ஏன்னா என்னன்னா ரிசோர்சஸ் இருக்கு, ரிசோர்ஸ் இருந்ததுன்னா இட் வில் சர்வைவ். You have வந்து you get easy access to education. உன்னோட சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு, படிக்கிறதுக்கு இருக்கு. இவனுக்கு வந்து படிக்க முடியல, படிக்க விடல நீங்க. சோ அது இட்ஸ் நாட் டோட்டலி ட்ரூ தட் அங்க படிச்சுட்டாங்கிறதுனால how many எத்தனை நோபல் பிரைஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ they are talking so much. டிஸ்கவரின்னு எதுவுமே வரலையே. ஏன்னா இட்ஸ் அகைன் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மித்து தான். அதுவும் ஒரு மித்து தான். They are superior, they are well educated. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மித்து தான். ரைட் கரெக்ட். ஓகே, சோ இன்னும் நிறைய மித்ஸ் இருக்குது, நிறைய பேசிட்டே போலாம். எவல்யூஷன் ஒரு தியரி தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, கிராவிட்டி இதுக்கு மீமே போட்டிருப்பாங்க, கிராவிட்டி கூட தியரி தான், ஜம்ப் பண்ணு அப்படிம்பாங்க, பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ணு அப்படிம்பாங்க. சோ ஏகப்பட்ட மித்ஸ் இருக்குது, அது நிறைய இருக்காது, ஏகப்பட்ட இது இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐடியா சொல்லுவாங்க, இது எவல்யூஷன்ங்கிற வந்து ஒரு ஹைலி டிபேட்டபிள் டாபிக் அப்படிம்பாங்க. அந்த சயின்ஸ் பண்ணாதவன்ட்டு டிபேட்டபிள். சயின்டிபிக் வேர்ல்டுல இதை பத்தி ஒரு டிபேட்டே கிடையாது. இந்த இதுக்கு டைமே இல்ல அவங்களுக்கு. இவனுக்கு தான் உட்காந்து ஏதோ பெரிய டிபேட் இருக்கிற மாதிரியே கதை விட்டுட்டு இருப்பாங்க. தமிழ் பக்கிஷனுக்கும் பாரிசாலனுக்கும் தான் அது டிபேட், நம்மளுக்கு டிபேட் கிடையாது.
ஆமா. ஓகே, அப்புறம் வந்து இன்டெலிஜென்ட் டிசைன் நீங்க டச் பண்றதுனால இந்த டாபிக் டெலிகேட்டா இருந்தாலும் கொஞ்சம் டச் பண்ணுவோம். சயின்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஆர்குமெண்ட் பண்றப்ப வந்து அகைன்ஸ்ட் காட் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் இருக்கு அப்படின்னா கிரியேட்டர் தான் பண்ணிருப்பாரு. நீ இவ்வளவு ரேண்டமா நடக்குதுன்னு சொல்றீங்க, இவ்வளவு ரேண்டமா நடக்கிறது எப்படி வந்து இவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசைட்டா இருக்குதுன்னு உங்களுக்கு கண்ணு தெரியறதுக்கு இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் பின்னாடி இருக்குது. ஒரு ரேண்டமா நடக்கிற ஒரு ஸ்லோவான ப்ராசஸ் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒருத்தர் ப்ராப்பரா பிளான் பண்ணி இன்டெலிஜென்ட்டா அதை பண்ணாம எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ காட் வெர்சஸ் சயின்ஸ் இந்த ஆர்குமெண்ட், இந்த டிபேட் பத்தி லைட்டா கொஞ்சம் டச் பண்ணலாம். இது இந்த இன்டெலிஜென்ட் டிசைன் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 டெக்கேடா தான் ரொம்ப பேசுறாங்க அதை பத்தி. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து ஒரு டிபேட்ல சொல்லுவாரு, இன்டெலிஜென்ட் டிசைன் என்னமோ பெரிய இன்டெலிஜென்டான ஆர்குமெண்ட் நான் பேசிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட், அது வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. இன்டெலிஜென்ட் டிசைன் வந்து இட் இஸ் ஜஸ்ட் கிரியேஷனிசம் இன் சீப் டக்ஸிடோ அப்படிம்பாரு. பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்து 6000 years முன்னாடி காட் கிரியேட் எவ்ரிதிங் அப்படிம்பானுங்க அந்த யங் எர்த் கிரியேஷனிஸ்ட். இன்டெலிஜென்ட் டிசைன் வந்து லைஃப் இஸ் 4 billion years old. ஆனா சோ என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இதுல, என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா லாஜிக்கல் ஃபேலசி வந்து ஆர்குமெண்ட் ஃப்ரம் இன்கிரெடிபிலிட்டின்பாங்க. அதாவது எனக்கு ஒரு விஷயத்த என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, என்னோட ஐடியாஸ் என்னோட நாலேஜ் வச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, therefore God created அப்படிமா. இப்போ எவல்யூஷன் வந்து இட் இஸ் பியாண்ட் டவுட். நிறைய ஃபாசில் எவிடன்சஸ் இருக்கு, பயோகெமிக்கல் எவிடன்சஸ் இருக்கு, எவிடன்ஸ் வந்து நிறைய இருக்கு. இட் இஸ் ஏன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கார்ல் பாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாசபர், சயின்டிபிக் மெத்தோட முக்கியமான ஒரு விஷயமே ஃபால்சிபிகேஷன். அதாவது ஒரு ஐடியாவை வந்து தெர் இஸ் நோ ஹோலி ஐடியாஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோலியான ஒரு ஐடியாங்கிறது எதுவுமே கிடையாது. இப்ப நாளைக்கே வந்து நீங்களோ நானோ டார்வின் சொன்னது எல்லாமே தப்பு அப்படிங்கறத வந்து இன்னஃப் எவிடன்சஸோட நம்ம பிரசன்ட் பண்ணோம் அப்படின்னா டார்வின் டெக்ஸ்ட் புக்ல இருந்து தூக்கி போட்டு தான் ஆகணும். அது நடக்கல. ஏன்னா டார்வின் சொன்னது வந்து இட் இஸ் சோ ஃபார் ஸ்டாண்டிங் தி டெஸ்ட் ஆஃப் டைம். அந்த சயின்டிபிக் என்கொயரிக்கு வந்து கரெக்டா இருக்கு. சோ இங்க மெயினான ஒரு கான்செப்ட் வந்து சயின்ஸுக்கும் ரிலிஜன் கான்ட்ராஸ்ட் என்ன அப்படின்னா, ரிலிஜன் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். எவிடன்ஸ் இல்லாட்டி நம்பிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீ இருக்கிற ஓகேன்னு சொல்ற விஷயத்தை நாளைக்கு தூக்கி போடணும். சோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சொன்ன மாதிரி எவல்யூஷன் வந்து இஸ் வெரி பர்சனல் ஃபார் சம் பீப்புள். ஏன்னா காட் கிரியேட்டட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்றப்போ நமக்கு எல்லாமே லைஃப்ல வந்து ஒரு மீனிங், ஒரு பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா வந்து எவ்ரிதிங். உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, நீங்க இததான் செய்யணும். somebody is actually overseeing everything அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஆனா எவல்யூஷன் கிரியேட்டட் எவல்யூஷன்ங்கிறப்போ இட் மேக்ஸ் நமக்கு வந்து லைஃப்க்கு டக்குன்னு ஒரு மீனிங்கே இல்ல. ஐயோ ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வரும். ஐயோ என்ன ஆகுது, அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி வரும். அங்கதான் பாத்தீங்கன்னா எவல்யூஷன் பிகம்ஸ் வெரி பர்சனல். சில பேருக்கு வந்து ரொம்ப பர்சனலா, அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை வருது. தவிர ரிலிஜன்ல வந்து யாருமே வந்து குவார்க்கோட கேரக்டரிஸ்டிக் பத்தி சண்டை போட்டதா எனக்கு தெரியல. இப்ப நாளைக்கு வந்து ஒரு ஆட்டம் ஒண்ணு இருக்கு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பத்தி கிடையாது, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பார்ட்டிகல் பிசிசிஸ்டையும் போய் சண்டை போட மாட்டாங்க. எவல்யூஷன்ல தான் அடிக்கடி அந்த சண்டை வரும். எக்ஸ்பிளைன்ஸ் ஹவ் யூ ஆல், நீங்க எப்படி வந்தீங்க, ஏன் இப்போ இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எவல்யூஷன் சொல்லுது. இதே பிசிசிஸ்ட்லயே போய் ஈவன் இட் இஸ் புஷிங் திங்ஸ் பிஹாண்ட். அனிமல்ஸ் மட்டும் கிடையாது, ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சமே வந்து அப்படிங்கறத அவன் சொல்லுவான். சோ இந்த ஆரிஜின் இது வரப்ப, ஏன்னா அந்த ஆரிஜின் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப பழசு. ஸ்டோனேஜ் காலத்துல இருந்து இருந்த மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு கேள்வி வந்து why am I here, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படிங்க. ஆரிஜின் மித்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்ச்சர்லயும் இருக்கும். சில இதுல வந்து ஒரு பெரிய காடு, ஆப்பிரிக்கால வந்து ஒரு பெரிய காடு வந்து வாமிட் பண்ணி அந்த வாந்தியில இருந்து வந்தவங்க தான் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. கரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய ஆரிஜின் மித்ஸ் இருக்கு ஒவ்வொரு கல்ச்சர்லயும். எந்த கல்ச்சர்லயும் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பத்தின ஒரு ஆரிஜின். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் வெர்சஸ் ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப எங்க புக்ல போட்டிருக்கு, அப்பவே போட்டிருக்கு. ஆமா. என்ன ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னா, ரிலிஜன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சயின்ஸுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்லுவாங்க.
இன்னொரு பக்கம் வந்து சயின்ஸ், அதே சயின்ஸ் வந்து அவங்களோட ஐடியாஸ் வந்து வேலிடேட் பண்றதுக்கு சயின்ஸை தூக்கிட்டு வருவாங்க. சயின்ஸே ஆமா சொல்லிடுச்சு அப்படிம்பாங்க. சோ இதெல்லாம் ஒரே ஒரே இது வந்து காட் ஆஃப் த கேப்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஆமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. சயின்ஸ் டஸ் நாட், அதோட முக்கியமான வேலை வந்து இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு திங்ஸ் ஆர். அதாவது இந்த ஆமா உலகம் எப்படி இருக்கு, எப்படி வேலை செய்யுதுங்கிற சயின்ஸோட வேலை. ம், ம், சயின்ஸோட வேலை வந்து நீ இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பேர் வந்து சயின்ஸ் கேன் ஆல்சோ எக்ஸ்பிளைன் மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ம், சயின்ஸ் வந்து ஒரு மனிதனா நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாதுங்கிற சொல்றதுக்கும் சயின்ஸ் தேவை, மொராலிட்டிக்கு தேவை. ம், வந்து ஸ்டீவன் ஜே கோல்ட் வந்து நான் ஓவர்லாப்பிங் மேஜஸ்டீரியான்னு சொல்லுவார். அதாவது ம், சயின்ஸும் ரிலிஜனும் வேற வேற ஏரியா. சயின்ஸ் ம், ரிலிஜன் வந்து இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு யூ ஷுட் பி ம், அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ரிலிஜன் வந்து ஹவு யூ கேம் டு பி அப்படிங்கிற ரெண்டுமே வந்து மிங்கிள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ம், இப்போ வேற வழி இல்ல, மிங்கிள் பண்ணிதான் ஆகணும். இட் இஸ் கொலைடிங் அண்ட் ஒன்லி ஒன் வில் சர்வைவ். ம், ஏதாவது ஒரு ஐடியா தான் நம்மளை எடுத்து கொண்டு போக முடியும். சில பேர் ம், வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் எவ்ரிபடி. ஏன்னா இதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஓகேன்னு படுற தியஸ்டிக் எவல்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆஹா, அதாவது ஒரு பாப்புலர் ஐடியா வந்து சயின்ஸ் பேசினாவே எல்லாம் ஏத்திஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது, விச் இஸ் நாட் டோட்டலி ட்ரூ. ஏன்னா ஒரு ஒரு பிலீவர்ஸும் இருப்பாங்க. ஆஸ் லாங் அஸ் அவங்களோட பிலீஃப் வந்து அவங்களோட ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணாம இருந்ததுன்னா ஓகே. தியஸ்டிக் எவல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ் டார்வின் சொன்னது கரெக்ட் தான், அதாவது நேச்சுரல் செலெக்ஷன் எல்லாமே ஓகே தான், பட் இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து சைமன் கான்வே மோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். சைமன் கான்வே மோரஸோட அது வந்து ஒரு பெரிய இங்கிலீஷ் பெலியன்டாலஜிஸ்ட். அவர் வந்து டார்வின் எவல்யூஷன் நடந்தது எப்படிதான் நடந்தது நிறைய பேசுவாரு. ஆனா there is a purpose ஒரு விஷயத்த முடிப்பாரு. சோ அது மாதிரி ஃபைண்டிங் டார்வின்ஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒண்ணு இருக்கு. அந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கென்னத் மில்லர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அதுல வந்து கென்னத் மில்லர் வந்து ஒரு கிறிஸ்டியன், பட் ஸ்டில் ஹி அக்ரீஸ் வித் டார்வின். சோ அந்த ஃபைண்டிங் டார்வின்ஸ் காட் புக்ல வந்து ஹவு ரிலிஜன் அண்ட் சயின்ஸ் கேன் கோ எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்ப இட் இஸ் a very convincing book அது. சோ அது ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் வாட் யூ டேக் அண்ட் வாட் யூ டோன்ட் டேக். எது எடுத்துக்கிறோம் எது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுறோம், அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் when it comes to science, ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கு. ரைட் கரெக்ட் கரெக்ட். ஸோ ஆக்சுவலா கரெக்டா நான் என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கணும் மைண்ட்ல, நீங்க உங்க டிஸ்கஷன் அதே ஃப்ளோல போகுது. நீங்க கேப்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, சயின்டிபிக் நாலேஜ்ல இருக்க கேப்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. பர்சனலாவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானே எவல்யூஷனரி பயாலஜி தான் படிக்கிறேன், எவ்வளவு கேப்ஸ் இருக்கு தெரியுமா சயின்ஸ்ல, அந்த கேப்ஸ் எல்லாம் யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, காட் தான் பண்ணாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்காரு, அவரே வந்து கடவுளை நம்புறாரு, அவரே தீயிஸ்ட் தான் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து இவரே ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு அப்படிம்பாங்க, அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்குமெண்ட் நம்ம எப்படி ரெஃப்யூட் பண்றது, எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்றது? இல்ல இதுல வந்து நிறைய ஒரு லாஜிக்கல் ஃபாலசிஸே இருக்கு. அதாவது இப்போ வந்து அவரே சொல்லிட்டாரு, அதாவது ஐன்ஸ்டைன் சொல்லிட்டாரு சோ நான் நம்புவேன் அப்படிங்கிறது வந்து ஆர்கியூமெண்ட் ஃப்ரம் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வரும். அதாவது ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனாலே அது நம்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒண்ணு இல்ல, நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள். கேரி முல்லிஸ் சொல்லிட்டு ஒரு 1990s வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாரு. அவர் தான் வந்து பிசிஆர் அப்படிங்கிற ஒரு பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சாரு. சோ மாலிகுலர் பயாலஜில வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அதாவது இன்னைக்கு நம்ம வந்து பிசிஆர் டெஸ்ட்ங்கிறத வந்து எல்லாருமே பேசுறோம். கோவிட் இப்போ அது வந்ததுக்கு அப்புறம் பிசிஆர்ங்கிற வார்த்தை வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமா மாறிடுச்சு. சோ பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டிஎன்ஏவை எடுத்து அதுல இருந்து மல்டிபிள் காப்பீஸ் உருவாக்கலாம், ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி தான். சோ கேரி முல்லிஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆளு. அவர் பண்ணதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. சோ இந்த கேரி முல்லிஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு எய்ட்ஸ் டெனையலிஸ்ட். அவர் எய்ட்ஸ்ங்கிறது வந்து ஹெச்ஐவி அப்படிங்கிற வைரஸ் மூலமா தான் வருது அப்படிங்கறத நம்ப மாட்டேன்ட்டாரு அவர். சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில போய் இந்த ஐடியாவை சொல்றாரு. சோ கேரி முல்லிஸே சொல்லிட்டாரு அப்படிங்கறத நம்பி அந்த கவர்மெண்ட் வந்து நிறைய பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வராங்க. சோ அதை கொண்டு வரப்போ அதனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பல லட்சம் குழந்தைகள் வந்து எய்ட்ஸோட பிறந்தது. சோ இங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து
கேரி முல்லிஸே சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட். இது வந்து ஆர்குமெண்ட் ஃப்ரம் அத்தாரிட்டி. சோ இங்க வந்து நமக்கு தெரியும் அவர் சொன்னது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கறதுனாலே அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தப்பு. ஏன்னா இப்போ ஒண்ணு இல்ல, தமிழ் பொக்கிஷம்ல வந்து ஒரு ஐடியா சொல்றாரு, சோ அவரே சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனால அதை நம்ம எடுத்துக்க முடியாது. சயின்டிபிக் தமிழன்ஸே ஒரு விஷயத்த சொன்னாலும் அத ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூவா எடுத்துட்டு இவங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது இது பண்ண, அது வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் தான் அதுவே தவிர அப்சல்யூட் ட்ரூத் கிடையாது. சோ அது ஒரு விஷயம். ஐன்ஸ்டைனே சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, அந்த பெரிய சயின்டிஸ்ட இது பண்ணிட்டாரு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பெரிய சயின்டிஸ்ட் வந்து பல விஷயங்களும் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க உங்களோட ஃப்ரெண்டே வந்து ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் எ தீயிஸ்ட் அவர் வந்து ஒரு நான் வெஜிடேரியன். ஸோ அவரு நான் வெஜிடேரியன், அவர் வந்து கறி சாப்பிடுறாரு அப்படிங்கிற ஒரே ரீசன்னால நீங்களும் கறி சாப்பிடுவீங்களான்னா அது கிடையாது. இது வந்து வெரி செலக்டிவான ஒரு இதுதான். சோ அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து காட் ஆஃப் த கேப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். சில விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, சோ தேர்ஃபோர் காட் டிட் இட் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி வீக்கான ஒரு ஆர்குமெண்ட். அதாவது இப்போ வந்து ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு சயின்டிபிக் இதுல வந்து ஓகே, சார்ஸ் கொரோனா, இந்த கொரோனா வைரஸே வச்சுப்போம். SARS-CoV-2 வந்து அதோட ஆரிஜின் நமக்கு அவ்வளவா கிளியரா நமக்கு தெரியல. அது எங்க இருந்து எப்போ வந்தது. ஒரு இன்டர்மீடியட் ஹோஸ்ட்னு ஒண்ணு தேவைப்படுது. அந்த இன்டர்மீடியட் ஹோஸ்ட் பத்தி நமக்கு இன்னுமே தெரியல. சோ அந்த இன்டர்மீடியட் ஹோஸ்ட், அதாவது ஒரு பேட்ல இருந்து அந்த வைரஸ் வந்து இன்னொரு அனிமலுக்கு தாவி அந்த அனிமல் மூலமா ஹியூமன்ஸ்க்கு மாறுச்சு. சோ அந்த நடுவுல இருக்கிற அனிமல் யாருக்குமே தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க வெட்டும்பாங்க, நிறைய அனிமல் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு அந்த இது தெரியல, அந்த அனிமல் இன்டர்மீடியட் ஹோஸ்ட் எதுவும் தெரியல. சோ தேர்ஃபோர் அந்த அனிமல் வந்து குமார் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டோட உடம்புலதான் மாறுச்சுன்னு சொல்றது எவ்வளவு தப்போ அதே மாதிரிதான் இது. அதாவது எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சோ தேர்ஃபோர் நான் எதை வேணா உள்ள போடணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ வந்து இன்ஃபைனைட் ரிக்ரெஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கிரியேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு விஷயத்த வந்து யூனிவர்ஸ் வாஸ் கிரியேட்டட்னு வச்சு போனோமா, ஒரு கிரியேட்டர் வந்து இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனிதிங் தட் இஸ் ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இட் நீட்ஸ் அ கிரியேட்டர். சோ கிரியேட்டர் வந்து அவரும் எக்ஸிஸ்டா தான் இருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ எக்ஸிஸ்டிங் சம்வேர். அப்போ என்னன்னா ஹூ கிரியேட்டட் தி கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இவங்க தான் அந்த கிரியேட்டரை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா யூ கேனாட் கால் தட் கிரியேட்டர், பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு கிரியேட்டர் இருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த கிரியேட்டருக்கு ஒரு கிரியேட்டர், அவங்களுக்கு ஒரு கிரியேட்டர், எங்கெங்கயோ போயிட்டு, ஏன்னா இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன், அங்க உங்களுக்கு ஆன்சர் தரல. இட்ஸ் நாட் கிவிங் யூ an ஆன்சர். நாளைக்கு வந்து நீங்க பசிக்குதுன்னு நீங்க வந்து உட்காடுறீங்க, நான் சாப்பிடாம உங்களுக்கு ஃபுட் பிளாக் வீடியோ காட்டுறேன், நான் 10 பேர் சாப்பிடுற வீடியோ பார்த்துட்டு இதை பாத்துக்கோங்க அப்படிங்கிறப்போ, இல்ல எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா எப்படி சாப்பாடு போட்டோ மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு அப்சர்டோ, அதே மாதிரிதான் இந்த ஒரு கான்செப்ட். எனக்கு பர்சனலா இன்னொரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா மைக்ரேஷன் நடக்குது இல்ல, ஏர்லி இந்தியன்ஸ் சொன்ன மாதிரி ஆதி மனிதர்கள் வந்து இப்படி இருந்து இங்க இருந்து மூவ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்குது, நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, ஜெனடிக் எவிடன்சஸ் இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது எல்லாமே வந்து சொல்றாங்க, வேற ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப பர்சனலா என்னால இது எதையுமே வெரிஃபை பண்ண முடியாது இல்ல. இது எதையுமே வெரிஃபை பண்ணாம இந்த எவிடன்ஸ் இருக்கு நானும் இன்னொருத்தவங்க சொல்றதை நான் நம்புறேன். ஒரு புக் சொல்றதை நம்புறதுக்கும் இதுக்கும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறது, இது நான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. இது எப்படின்னா, இப்போ இங்கதான் வந்து நமக்கு சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அதாவது இப்போ சயின்டிபிக் மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஐடியா வந்து ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க, ஒரு ஹைபோதசிஸ் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. அதாவது தண்ணியும் ஆப்பிள் ஜூஸும் சேர்த்தா ஆப்பிள் ஜூஸ் வரும், இல்லாட்டி ஆப்பிள் ஜூஸும் சுகரும் சேர்த்தா ஆப்பிள் ஜூஸ் இனிப்பா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைபோதசிஸ். எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படிங்கிறப்போ உண்மையான ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு நஜா சுகர் அவ்வளவு தூக்கி போட்டு கலக்கி குடிக்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன். இதை வந்து வேலிடேட் பண்ணணும், நம்ம வேலிடேட் பண்றோம். இப்போ அந்த எனக்கு வந்து ஸ்வீட்டா இருக்கிறது வந்து உங்களுக்கு இனிப்பா தெரியாது, உங்களுக்கு சுகர் கம்மியா இருக்கும், சில பேருக்கு சுகர் ஜாஸ்தியா இருக்கும். சோ இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல இருந்து வர டேட்டா வந்து பியர் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம சப்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த பியர் ரிவ்யூல என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இட் ஹாஸ் டு பி ரீப்ரொடியூசபிள். அதாவது இப்ப நாளைக்கே நான் வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸ் போடுறேன், நான் ஆப்பிள் ஜூஸ் போடுறப்ப திடீர்னு ஆரஞ்சு ஜூஸ் வந்துருச்சு அப்படின்னு நான் ஒரு அப்சர்வேஷன் பண்றேன். நான் ஆப்பிள் தான் புழிஞ்சேன், ஆனா ஆரஞ்சு ஜூஸ் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு நம்ப கூடாது. ஏன்னா நான் அங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், என்னோட அவுட்கம் இருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணணும்.
நீங்களும் ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு புளிஞ்சு பாக்குறப்ப ஆரஞ்சு வருது அப்படின்னா, நான் எந்த கண்டிஷன்ல பண்ணேனோ அதே கண்டிஷன்ல பண்ணா உங்களுக்கும் ஆரஞ்சு ஜூஸ் வந்தது அப்படின்னா நான் சொல்றது கரெக்ட்னு தோணும். சோ இந்த சயின்டிபிக் மெத்தட்ல, இந்த சயின்டிபிக் ஜேர்னல்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பியர் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறாங்க. அதாவது என்னோட அப்சர்வேஷன்ஸ், என்னோட அவுட்கம்ஸ், என்னோட ரிசல்ட்ஸ் இங்க இருக்கு. இந்த ரிசல்ட்டை நான் அப்படியே பப்ளிஷ் பண்ண முடியாது. இதை வந்து இதே துறையில இருக்கிற நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்றாங்களா. சயின்டிபிக் கான்சென்சஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து ஏர்லி ஹியூமன்ஸ், அனாட்டமிக்கலி மாடர்ன் ஹியூமன்ஸ்ங்கிறது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்டீங்கன்னா ஓல்டஸ்ட் ஹோமோசேபியன்ஸ் வந்து 195,000 இயர்ஸ் அப்படிம்பாங்க. எத்தியோப்பியால ஓமோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிமென் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மொரோக்கோ, இஸ்ரேல்ல வந்து ஒரு ஸ்கல் எடுத்துறாங்க. அந்த ஸ்கல்ல டேட் பண்ணி பாக்குறப்போ அனாட்டமிக்கலி மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து 350,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அங்க பாக்குறப்போ யூ ஹாவ் டு ரிவ்யூ யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அங்க வந்து இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐடியாவை தூக்கி போட்டுட்டு இந்த புது இதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பியர் ரிவ்யூ அப்படிங்கிற விஷயத்த நடந்துதான் அந்த பேப்பர் பப்ளிஷ் ஆகுது. ஸோ இப்போ சயின்ஸ்ல வந்து வரப்போ என்னன்னா, இவங்க வந்து அந்த ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இட் வாஸ் வெரிஃபைட் பை மெனி பீப்புள். ஆனா இதுல வந்து பாலிடிக்ஸ்லயே பாக்குறப்போ ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது என்னோட ஒப்பீனியன், அது அவங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒப்பீனியன் கேன் டிஃபர். அது வந்து ஒரு ஃபேக்சுவலான ஒரு இது கிடையாது. பட் சயின்ஸ்ங்கிற வரப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி இண்டியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த புக். ஏன்னா ஏர்லி இண்டியன்ஸ் புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அங்க எந்தெந்த டோனி ஜோசப் வந்து எந்தெந்த சயின்டிபிக் பேப்பரை வந்து ரெஃபர் பண்ணாரோ அது எல்லாமே சைட் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அவர் உண்மையா சொல்றாரா இல்லையா அப்படின்னா, ஐ கேன் ஆல்வேஸ் கோ பேக் அந்த நாலேஜோட சோர்ஸுக்கு போக முடியும். அந்த சோர்ஸ் வந்து ஒரு பியர் ரிவ்யூட் சயின்டிபிக் ஜேர்னலா இருக்கு. இப்போ வந்து நான் சொல்றேன், இப்போ இல்ல ஓல்டஸ்ட் ஹோமோசேபியன்ஸ் வந்து வெறும் 2 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறேன். நீங்க என்ன கேட்கணும்னா, ஓகே நீ வேர் இஸ் த எவிடன்ஸ் அப்படிங்கிறப்ப நான் வந்து இல்ல என் ஃப்ரெண்டு சொன்னாரு அப்படின்னு ஒரு அனெக்டோடல் எவிடன்ஸ் சொல்றப்போ அங்கதான் அது தப்பா வருது. இப்ப நாளைக்கே வந்து கோவிட் வேக்சின் வந்து சேஃப்னு எப்ப சொல்றாங்கன்னா, கிளினிக்கல் ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. நிலவேம்பு கஷாயம் வந்து நல்லதுன்னு எப்ப சொல்றாங்க அப்படின்னா, அனெக்டோடல் எவிடன்ஸ். என் ஃப்ரெண்டு சொன்னாரு, என் சித்தப்பா குடிச்சு பார்த்தாரு, மாமா சாப்பிட்டாரு, சரியாச்சுங்கிறது. பட் டேட்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ சயின்டிபிக் ஜேர்னல்ஸ்ல வந்து ஜேர்னல்ல நிறைய இருக்கு. நல்ல ஜேர்னல் இருக்கு, கெட்ட ஜேர்னல்லாம் இருக்கு. ஒரு ப்ரிடேட்டரி ஜேர்னல்லாம் சொல்லுவாங்க, ஏதோ பப்ளிஷ் பண்ணுங்கிறதுக்காக பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் அதுவே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி கரெக்டான ஜேர்னல் பேப்பர்ஸை நம்ம எடுத்து படிச்சு, இன்னொன்னு அது மட்டுமே ஒரு இது கிடையாது. ஏன்னா நம்மளே வந்து யோசிச்சு பார்க்கணும், அந்த இதை வந்து இன்ஃபர் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் எப்ப நடக்கும் அப்படின்னா, உங்களோட ஒரு ஐடியாவை வந்து நான் ரெஃப்யூட் பண்றேன், ஒரு எவிடன்ஸோட ரெஃப்யூட் பண்ணேன்னா அது நீங்க அக்செப்ட் பண்ணணும். அப்பதான் நல்ல சயின்ஸ் நடக்குமே தவிர இல்ல நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, ஓல்டஸ்ட் ஹோமோசேபியன்ஸ் 350,000 இயர்ஸ், நீ வந்து 370,000 இயர்ஸ் ஓல்டு எவிடன்ஸ் எடுத்து வந்தாலும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் குட் சயின்ஸ். சோ அங்கதான் வந்து யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் கெட்டிங் த நாலேஜ். கரெக்டா நம்ம நாலேஜ் எங்க இருந்து வரும். அதாவது நாளைக்கு ஒரு கிளைம் வருது, ஒருத்தவங்க வந்து இப்படி சொல்றாங்க, ஒரு விஷயம் நடக்குது, அது எங்க இருக்குன்னு பாக்குறப்போ தினமலர்ல வந்திருந்தா, தினமலர் குமுதம்ல வந்துருந்துச்சுன்னா நீங்க 2 தடவை யோசிக்கும். நேஷனல் ஜியோகிராபிக்கோ சயின்டிபிக் அமெரிக்கன் அதோட கிரெடிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமா, இது திருநள்ளாறு மேல சேட்டலைட் திணறுச்சுன்னு சொன்னாங்களே, அத வர டெக்ஸ்ட் புக்ல வர போட்டிருந்தாங்க. சோ சயின்டிபிக் அமெரிக்கன்ல வந்தது இல்ல நேஷனல் ஜியோகிராபிக்ல வந்தது அப்படின்னா தினமலரோட அது ரொம்ப மேல இருக்கு. ஆனா அதையும் மேல போனீங்கன்னா நேச்சர் அப்படிங்கிற ஒரு ஜர்னல், நேச்சர்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, நிறைய இருக்கு. ஒரு எண்டோக்ரைனாலஜி பத்தி பேசுறப்போ ஜர்னல் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி, அதோட இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம காஜ் பண்ணணும் எது கரெக்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கரெக்ட். நான் இந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன் அப்படின்னா, ஏர்லி இண்டியன்ஸ் எபிசோட் கேட்டுட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனா ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. டோனி ஜோசப் சொன்னதுல இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு கிளியரா இல்ல வந்து அதுக்கான எவிடன்சஸ் வந்து மேபி இந்த 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 விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, என்னால இப்ப நான் ஒரு ஜெனரல் பர்சனா, ஒரு பாட்காஸ்ட் பேசுற பர்சனா, இது ஒரு புக்கை வந்து நான் நிறைய பேர் சொல்லணும்னு நினைச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வர்றப்ப என்னால வந்து ரொம்ப டீடைல்டா பேக் ட்ராக் பண்ணி போயிட்டு இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்து இல்ல எவிடன்ஸ் பார்த்து என்னால பேச முடியல. என்னோட கேள்வி இங்க என்னவா இருக்குதுன்னா, இந்த மாதிரி பண்ண முடிஞ்சவங்க தான் பேசணுமா, இல்ல ஒருவேளை நான்
தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஹோல்ட் பண்ணணுமா இன்னைக்கு அந்த மாதிரி எனக்கு லைக் எப்படி சொல்றது ஒரு மாரல் கொஸ்டின்ஸ் வந்து அதனால தான் கேட்டேன். இல்ல ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நீங்க சயின்ஸ் பேசுறீங்க அப்படின்னா சயின்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் யூ ஆர் டிஸ்கசிங் ஃபேக்ட். ஏன்னா ஃபேக்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இப்போ நீங்க வந்து ஒரு தப்பான ஃபேக்டோ இல்ல கரெக்டான ஃபேக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் வெரிஃபை பண்ணலாம். இப்போ நீங்க வந்து சொல்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஜீன் ஏ வந்து ஜீன் பிக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க இட் இஸ் அ ஃபேக்ட். இப்ப நான் வந்து நாளைக்கு ஜீன் ஏவும் பியும் எடுத்து பாக்குறப்போ உண்மையிலேயே பி வந்து ஏ பக்கத்துல இருக்கா இல்லையான்னு தெரியும் நமக்கு. யூ கேன் வெரிஃபை, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஆனா இதே வந்து ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ ஒப்பீனியன் இஸ் டிஃபரெண்ட். சோ அதை வந்து என்னால வெரிஃபை பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க தான் பேசணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது, யார் வேணா பேசலாம். சி இஃப் யூ ஆர் வெரி கான்பிடென்ட் சயின்ஸ்ங்கிற ஒரு பொறுத்த ஒரு விஷயத்துல என்னன்னா நீங்க பேசலாம், நீங்க பேசுனீங்க கரெக்டா இல்லையா அப்படிங்கறத வந்து இம்மீடியட்டா நம்மளால வெரிஃபை பண்ணி முடியும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சிடும், ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தப்பு. நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் உங்களோட மெச்சூரிட்டி பொறுத்து இருக்கு. சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஓகே ஒத்துக்க முடியாதுன்னு ஒரு காலம் நிற்பாங்க. இதே வந்து இவங்க தான் பேசணும், இவங்க தான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் யார் வேணா பேசலாம். இட்ஸ் நாட் லைக் அதாவது இப்போ பாலிடிக்ஸ் பத்தி நம்ம பேசுறோம். இப்போ வந்து நீங்க வந்து பாலிடிக்ஸ் பத்தி பேசுறீங்க, நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்துட்டு இல்ல நவீன் நீங்க பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, ஆனா நீங்க பாலிடிக்ஸ் பேசணும்னா நீங்க எப்போ குவாலிஃபை ஆகுறீங்கன்னா நீங்க எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க பாலிடிக்ஸ் பேசணும்னா எவ்வளவு அப்சர்ட் இருக்கு. அது தப்பு. யூ கேனாட். So science அதே மாதிரி தான். நீங்க வந்து you are discussing fact. If you are right, you are right. If you are wrong, you are wrong. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து it is all based on where the knowledge is coming from. அந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன். அதாவது எங்க இருந்து அந்த நாலேஜ் எடுக்கிறாங்க. இப்போ ஜெனரல் பக்ஷி வந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் பத்தி ஒரு இன்டர்பிரேஷன் எழுதுறாரு அப்படின்னா அவரு ரெஃபர் பண்ண பேப்பர்ஸை பார்க்கணும். ரொம்ப போகஸான பேப்பர் வாசனம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரிஜினல் நல்ல பேப்பரை சைட் பண்ணுவாங்க, ஆனா அந்த பேப்பர் ஒண்ணு சொல்லி இவங்க இன்டர்பிரேட் பண்ற விஷயம் வேற மாதிரி இருக்கும். செரி பிக்கிங்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பெரிய பேப்பர்ல வந்து ஒரு சின்ன விஷயத்த மட்டும் எடுத்துட்டு எனக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கிறது. அவங்க சொல்ல வந்த விஷயம் அவங்களோட கன்க்ளூஷன் வேற, எனக்கு பிடிச்ச பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு அவர் அதான் சொன்னாரு. ஏன்னா ஐன்ஸ்டைனே வந்து காடுங்கிற கான்செப்டே பேசுறப்ப அவரு சொன்ன காட் வந்து ஸ்பினோசாவோட காட். இட்ஸ் நாட் மெட்டபரிக்கல், ஒரு பர்சனல் காட் கிடையாது. சோ அதுவே பாத்தீங்கன்னா செரி பிக்கிங் தான் நடக்கும். நிறைய செரி பிக்கிங் ஐன்ஸ்டைன் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட இதுல இருந்து நிறைய, ஏன்னா அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வாஸ்டான ஒரு ஐடியா, நிறைய மெட்டபரிக்கலா பேசுவாங்க. அதை செரி பிக் பண்ணி இவர் இதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்குருத்தனமா பேசுவாங்க நிறைய பேர். அவரை பத்தி பேசுறதுக்கு தனி எபிசோடு பண்ணணும், ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜோ ரோகன் பாட்காஸ்ட்ல வேற பேசியிருக்காப்ல. ஆமா பார்த்தேன், போட்டோ பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, நம்ம வந்து பேக் டு டாபிக் போலாம். ஜெனரலா ஹோமோசாபியன்ஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் பத்தி லைட்டா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, இல்ல நம்மளுக்கு பிடிச்ச அனிமல்ஸ்ல தெரிஞ்ச அனிமல்ஸ் பத்தி சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் கேட்கறேன். மேபி அது கொஞ்சம் கேட்கறவங்களுக்கு ரெலவெண்டா இருக்கும், இல்ல புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும்னு கேட்கறேன். இப்போ எவல்யூஷன் வந்து இப்ப இத்தனை வருஷம் நடந்து ஹியூமன்ஸ் வந்து இப்போ டாமினன்ட் பொசிஷன்ல இருக்கோம்ல சொல்லலாம், அப்படி டாமினன்ட் பொசிஷன்ல சொல்லலாம். சோ இப்ப மேபி அகைன் எவல்யூஷன் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஓவர் ஆகி நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹியூமன்ஸே வந்து மறுபடியும் டாமினன்ட் ஸ்பீஷிஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமா? அது இது ஆக்சுவலி இந்த கேள்வி வந்து சயின்ஸ்ல வந்து எவல்யூஷனரி பயாலஜில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது வந்து கண்டிஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து ப்ரெடிக்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ ஃபார் சயின்ஸ் எவல்யூஷன்ல வந்து பாக்குறப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது ப்ரெடிக்டபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மியூட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி என்வாயர்மெண்ட் மாறும், அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற மியூட்டேஷன்ஸ் எல்லாமே வேரி ஆகும். சோ அதை பேஸ் பண்ணி பாக்குறப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எவல்யூஷன் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதாவது ஸ்டீவன் ஜே கூல்ட் அப்படிங்கிற நான் அவரை நிறைய சைட் பண்ணேன், ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ரைட்டர் அவர். சோ இறந்துட்டாரு, பட் ஸ்டில் அவர் ஒரு எவல்யூஷன் பத்தி ரொம்ப எழுதியிருக்காரு. சோ ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு எவல்யூஷன் பத்தி நிறைய படிக்கணும் அப்படின்னா ஸ்டீவன் ஜே கோல்டோட புக்ஸும் அவரோட எஸ்ஸேஸ் படிக்கலாம். சோ அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கண்டிஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவார். அந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேசட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பிளே பண்றோம். அந்த கேசட் பிளே ஏல இருந்து பி வரைக்கும் பிளே ஆகுது. அது வந்து லைஃபோட எவல்யூஷன் வந்து ஏல இருந்து பி வரைக்கும் பிளே ஆகுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து திருப்பி ரீவைண்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இப்ப இருக்கிற அவுட்கம்ஸ் இருக்காது, லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இடையில நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இட் வில் ரிசல்ட் இன் a very big outcomes அப்படிம்பாரு. சோ
ஸ்டீவன் ஜே கூல்டோட ஹிஸ்டாரிக்கல் கண்டிஜென்சியை வச்சு பாக்குறப்போ ஈவன் இஃப் எவல்யூஷன் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து டாமினன்ட் ஸ்பீஷீஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஆனா இன்னும் சில விஞ்ஞானிகள் இருக்காங்க, ஜானத்தன் லாசர்ஸ் சொல்லிட்டு, லென்ஸ்கி, அப்புறமேட்டு பிளண்ட், நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா எவல்யூஷனிஸ்ட் வந்து ஒரு வகையான ஒரு டிட்டர்மினிஸ்டிக்கான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இந்த டேப்பை ரீவைண்ட் பண்ணி திருப்பி பிளே பண்ணாலும் ஹியூமன்ஸ் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஹியூமன் லைக் பீப்புள் வர்றதுக்கான அந்த சேம் ப்ராடக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரே ஒரு ட்ரைட்டை எவல்யூஷன் வந்து பல தடவை உருவாக்கும். அதாவது இன்னைக்கு வந்து பறவைகளுக்கு வந்து ரெக்க இருக்கு, வவ்வால் வந்து பறக்கும், பறவைகள் பறக்கும், தட்டாம்பூச்சி பறக்கும். ஆனா அந்த மூணுக்கும் பாத்தீங்கன்னா அதோட ரெக்க விங்ஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். தட்டானுக்கு பாத்தீங்கன்னா விங்ஸ் வந்து ஒரு பெரிய சின்ன ஒரு ஃபிலமெண்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். வவ்வாலுக்கு வந்து ஸ்கின் இருக்கும். பேர்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா சிறகுகள் இருக்கும். ஆனா இதுல மூணோட பர்பஸ் வந்து ஒரே மாதிரி தான். வவ்வாலும் பறக்குது, தட்டாம்பூச்சியும் பறக்குது, பேர்ட்ஸும் பறக்குது. ஸோ இது வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படிம்பாங்க. அதாவது பல வகையில ஒரே ப்ராசஸ், ஒரே ஒரு விஷயத்துக்காக உருவான பல வகையான விஷயங்கள், ஆனா ஒரே வேலையை தான் செய்யும். சோ இந்த கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் நிறைய நடந்திருக்கு. கண்களே பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணு இருக்கு, ஆக்டோபஸ் கண்ணு இருக்கு, சின்ன சின்ன அனிமல்ஸுக்கு இருக்கு. கண்ணே பாத்தீங்கன்னா 10 தடவைக்கு மேல தனித்தனியா இண்டிபெண்டா எவால்வ் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ எவல்யூஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆனாலும் ஹியூமன் லைக் ஆன்செஸ்டர் ஒரு ப்ராடக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போ வந்து இட்ஸ் டூ ஏர்லி. இன்னும் நிறைய மைக்ரோப்ஸ் வச்சு எவல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்றப்போ இட் இஸ் சேயிங் தட் ஒரே மாதிரி ப்ராடக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து இந்த அடாப்டிவ் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. எந்தெந்த கண்டிஷன்ஸ், இனிஷியல் கண்டிஷன்ஸ் அதே மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரே ப்ராடக்ட் வரலாம். ஆனா அடாப்டிவ் லேண்ட்ஸ்கேப் லைட்டா மாறினாலும் அந்த ப்ராடக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இங்கேயும் இருக்கு, கொஞ்சம் அங்கேயும் இருக்கு. ஓகே, அதாவது இந்த என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி நிறைய எவல்யூஷன் நடந்திருக்கும் சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து இந்த கெனோபில வாழ்ந்துட்டு இருந்த அனிமல்ஸ் தான் வந்து இது ஆனதுக்கு அப்புறம், கெனோபிஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நடக்க தேவைப்பட்டனாலதான் வந்து 4 கால் நடக்க ஆரம்பிச்சு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ரீசெண்டா ஒரு புக்ல கூட படிச்சுட்டு இருந்தேன், ஸ்டெப்பி அந்த கிராஸ்லாண்ட்ஸ்ல இருந்து அவங்க வளர்த்த அந்த ஆரியன் மைக்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அங்க வந்து குதிரை நிறைய வளர்த்தாங்க. குதிரை வளர்த்ததுனால வந்து அங்க வந்து நிறைய அந்த மெடோஸ் எல்லாம் வந்து குதிரை வந்து சாப்பிட்டதுனாலதான் வந்து தே ஹேட் தி நீட் டு மூவ் டுவர்ட்ஸ் இந்த ஏசியா அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ அந்த என்விரான்மெண்ட் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கிறதுனால அது கூட நம்மளோட ரெவல்யூஷனோட டைரக்ஷனை மாத்துற சான்ஸ் இருக்கிறதுனால நீங்க சொல்ற மாதிரி இதுதான் நடக்கும், இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நடக்கும் எதிர்பார்க்கவே முடியாது. ஆமா, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 66 மில்லியன் இயர்ஸ் 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த டைனோசர்ஸ் அழியல அப்படின்னா, ஏன்னா ஒரு செலக்டிவ் ப்ரெஷர் இருந்துட்டே இருந்துச்சு மேமல்ஸ்க்கு. டைனோசர் இருந்த வரைக்கும் மேமல்ஸோட சைஸ் வந்து பெருசா இல்ல. ஒரு கட்டத்துல டைனோசர் எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு. ஒரு பெரிய வாய்டு ஒண்ணு இருந்துச்சு, அந்த நிஷ், என்விரான்மெண்டல் நிஷ் வந்து எம்டியா இருக்கு. சோ அத வந்து வேகமா மேமல்ஸ் ஃபில் ஆகுது. சோ அப்ப பாத்தீங்கன்னா மேமல்ஸோட அடாப்டிவ் ரேடியேஷன் ஒரு விஷயம், மேமல்ஸ் திடீர்னு டைவர்சிஃபை ஆகுது. சோ அந்த எரிக்கல் மோதல அப்படின்னா மெமாலியன் எவல்யூஷன் வேற மாதிரி போயிருக்கலாம், டைனோசோரஸோட எவல்யூஷன் வேற மாதிரி போயிருக்கலாம். சோ அங்க பாத்தீங்கன்னா அந்த கண்டிஜென்சில முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து அந்த எரிக்கல். நீங்க அப்புறம் இண்டிபெண்டா எவால்வ் ஆகிற கண்ணு வந்து இண்டிபெண்டா நிறைய டைம் எவால்வ் ஆனிச்சு சொன்னீங்கல்ல, இது ரிலேட் பண்ணி பாக்குறப்ப இப்ப வுல்ஃப்ஸ்ல இருந்து டாக்ஸ் எவால்வ் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பாக்குறப்ப இண்டிபெண்டா ஈவன் இப்ப கூட வந்து வுல்ஃப்ஸ்ல இருந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்குதா, ஆகுதுன்னு சொல்லலாமா, ஆகலாம் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல அது வந்து இல்ல ஆகலாங்கிறத விட ஒரு கட்டத்துல வந்து டொமஸ்டிகேட் ஆச்சு. அத வந்து ஒரு சின்ன பாப்புலேஷன் வந்து டொமஸ்டிகேட் பண்ணி அந்த பாப்புலேஷன்ல இருந்து ஃபர்தர் எவல்யூஷன் நடந்து இன்னைக்கு டாக்ஸா இருக்கு. பட் இதே எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம திருப்பி கூட பண்ணலாம் நம்ம அதே. ஆனா அதே இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்குமா, அதே டைப் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குமா, அதே மாதிரி என்வாயர்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் மோஸ்ட் ப்ராபபிலி இட் வில் ஹேப்பன். ஆனா திருப்பி அதே மாதிரி, ஏன்னா இப்ப இதே கேள்வி வந்து நமக்கு எவல்யூஷனுக்கு ஆப்போசிட்டா வரும், ஏன் குரங்கு இன்னும் எவால்வ் ஆயிட்டே இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா இட் டேக்ஸ் செவரல் தௌசண்ட் இயர்ஸ், ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். இன்னொன்னு இனிஷியல் கண்டிஷன் அப்ப இருந்து அதே கண்டிஷன், நியோலித்திக் பேலியோலித்திக்ல இருந்து அதே கண்டிஷன்ஸ் இப்பயும் இருக்கணும், அதே கைண்ட் ஆஃப் பிரீடு இருக்கணும், அதே கைண்ட் ஆஃப் அதான் சொன்னேன்ல, அந்த அடாப்டிவ் லேண்ட்ஸ்கேப்ங்கிற விஷயம் வந்து சின்ன சின்ன விஷயம் லைட்டா மாறும். சோ அதே இது எக்ஸாக்டா நம்ம திருப்பி கொடுத்தோம்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஆனா அதே தான் கரெக்டா குடுக்குறோமா, ஏன்னா நமக்கு தெரியாது அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது நமக்கு இன்னும் தெரியாது ஃபுல்லா. ஓகே, நீங்க அந்த கரெக்டா எவல்யூஷனரி இந்த ஸ்பீட் சொன்னீங்கல்ல, அது கரெக்டா நான் எழுதி வச்சுக்க ஸ்ட்ரக்சர்லயே நம்ம டிஸ்கஷன் போகுது எப்படின்னு தெரியல. நான் அதுதான் அடுத்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ இப்ப டாக்ஸ்ல வந்து வேரியேஷன் பயங்கரமா இருக்குது, டக்கு டக்குன்னு வேரி ஆகுது. இப்ப ஈவன் எலிஃபென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து நிறைய எலிஃபென்ட்ஸ் வந்து டஸ்க்ஸ் இல்லாம பிறக்குது, பிகாஸ் இந்த கோச்சிங் அதனால சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டஸ்க்ஸ் இல்லாம பிறக்குது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்லயே எவல்யூஷன் நடக்குது, ரொம்ப லாங் ஸ்பேன் வந்து எவல்யூஷன் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டஸ்கே எடுத்துக்கலாமே, மேபி நீடுனால டக்குன்னு ஆன மாதிரி தானே இருக்குது. அதெல்லாம் எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது எவல்யூஷன்? இல்ல, இது வந்து நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும். அதாவது நேச்சர் வந்து செலக்ட் பண்ணுது எந்த அனிமல் வந்து, அதாவது இப்போ இந்த டஸ்க் இருக்கு, டஸ்க் இல்லாத அனிமல்ஸ் வச்சுப்போம். இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அனிமல் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு, ஒரு ப்ரெஷர், ஒரு செலக்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த செலக்ஷன் ப்ரெஷர் வந்து என்ன ஆகுதுன்னா, டஸ்க் இருக்கிற அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்ணிடுறாங்க. ஹண்ட் பண்ணதுனால அதனால குட்டி போட முடியல, அதோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்து வரல. ஏன்னா எவல்யூஷன் வந்து இந்த ஜெனட்டிக் ஜீனோட காப்பி வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அனுப்பிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஜெனரேஷன் போக போக தான் வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அனிமல் டஸ்கோட இருந்ததுன்னா கொன்றாங்க, ரீப்ரொடக்டிவ் ஏஜ்க்கு முன்னாடியே கொன்றாங்க. சோ அதனால இட் கேனாட் பாஸ் ஆன் தி ஜீன்ஸ். ஆனா டஸ்க் இல்லாத அனிமல் என்ன பண்ணுதுன்னா, அதை அந்த போர்ச்சர்ஸ் வந்து கொல்ல மாட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, டஸ்க் இல்லாத அனிமல்ஸ் வில் கிவ் பர்த் டு மோர் டஸ்க்லெஸ் எலிஃபென்ட்ஸ். அது அப்படியே அந்த பாப்புலேஷன் பெருசாகும் ஒரு கட்டத்துல பாக்குறப்போ. ஏன்னா நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு செலக்டிவ், ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் அது. இட் கேன் ஷேப் திங்ஸ் த வே தட் இட் வாண்ட்ஸ். சோ ஏன்னா ஹியூமன்ஸே பாக்குறப்போ நம்ம வந்து டாலா வந்துட்டோம். ஏன்னா அந்த சவானால இருந்து வெளியே வரோம். நம்ம ஒல்லியா இருக்கணும், நீளமா இருந்தோம், ஹைட்டா இருந்தாதான் வந்து அந்த வாட்டர் லாஸ் கம்மியா இருக்கும், ரொம்ப தூரம் நடக்க முடியும். இன்னொன்னு அந்த கிராஸ்ல இருந்து எட்டி பார்க்க முடியும். சோ அந்த ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் வில் கிவ் பர்த் டு மோர் அந்த ஜெனடிக் காப்பீஸ் வந்து நிறைய போகும். சோ இது வந்து அல்லல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து எவல்யூஷன்ங்கிறது வந்து அதான் நான் சொன்னேன்ல, இட் இஸ் பேஸ்ட். இன்னொன்னு பாக்டீரியால பாக்குறப்போ பாக்டீரியாவோட லைஃப் டைம் வந்து 20 minutes. ஒரு பாக்டீரியா வந்து இன்னொரு டாட்டர் செல்ஸ் கொடுக்கறதுக்கு 20 minutes தான் ஆகும். சோ ஒரு ஒன் டேல வந்து பாக்குறப்போ செவரல் ஜெனரேஷன்ஸை தாண்டி இருக்கும். சோ எவல்யூஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜெனரேஷன்ல இன்னொரு ஜெனரேஷன் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அனிமலோட லைஃப் ஸ்பேன் கம்மியா இருந்தது அப்படின்னா எவல்யூஷன் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா நம்மளோட ஹியூமன்ஸ் பாக்குறப்போ நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ் வந்து 30 வச்சுக்கணுமா. ஒரு ஜெனரேஷன் வந்து 30 years. So 30 இன்னொரு ஜெனரேஷன், இன்னொன்னு உடனே நடக்காது. இட் டேக்ஸ் several 100,000 generations. So இது பாக்குறப்போ it will stretch on to several thousand years. So நமக்கு வந்து அப்போ எவல்யூஷன் பை டிஃபால்ட் இட்ஸ் a very slow process. ஸ்லோவா தான் நடக்கும், நமக்கு உடனே கணக்கு தெரியாது. பாக்டீரியால வந்து இட் இஸ் வெரி விசிபிள். ஏன்னா பாக்டீரியா டக்கு டக்குன்னு குட்டி போட்டு அடுத்ததுக்கு போயிடும். சோ எவல்யூஷனோட ஸ்பீடு வந்து வேற மாதிரி வரும். இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்து வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது இந்த மியூட்டேஷன் நடக்கும். அது இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்து போன வருஷம் வரைக்கும் அது ரேண்டமா நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப பாக்குறப்போ இட் இஸ் நாட் ஆஸ் ரேண்டம் ஆஸ் வி தாட். முன்னாடி ரேண்டம் நினைச்சிட்டு இருந்த அளவுக்கு அது ரேண்டம் கிடையாது. ஒரு ஸ்டேபிளான ஃப்ரீக்வன்சிலேயே வந்து இந்த வேரியேஷன்ஸ், இந்த மியூட்டேஷன்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரீசெண்டா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா இன்னும் நிறைய டாபிக்ஸ் தான் இருக்குது இந்த சம்பந்தமாவே, எனக்கு நிறைய தோணிட்டே இருக்குது. ஆனா ஒரே எபிசோட்ல இதை பேச முடியுமான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் மொராலிட்டி, ஆல்ட்ருயிசம், எம்பத்தி, இதை பத்திலாம் வந்து சயின்ஸோட லிங்க் பண்ணி பேசணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் மேபி டைம் முடிஞ்சா இன்னொரு எபிசோட் பண்ணா உங்க கூட பேசணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் என்னோட மெயின் ஃபோக்கஸ், நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து அந்த சயின்டிபிக் டெம்பரை எப்படி வந்து நம்ம கடத்துறது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா சில்ட்ரனை இப்போ வந்து டெக்னாலஜி பயங்கரமா இருக்குது, ஃபுல்லா வந்து போன் யூஸ் பண்ற மாதிரி குழந்தைங்க இருக்காங்க. 2 வயசு 3 வயசு குழந்தைங்க வந்து போன் இல்லாம நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி ரீடிங் ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, இல்ல எப்படி வந்து சயின்டிபிக் ஃபீல்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர வைக்கிறது. ஏன்னா நம்ம திணிக்கவும் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆஸ்ட்ரானமி பிடிக்குதுங்கிறதுக்காக ஒரு குழந்தைக்கு திணிக்க கூடாது, அந்த ஆஸ்பெக்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து மோட்டிவேட் பண்றது, என்கரேஜ் பண்றது, அதுக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது அப்ரோச் இருக்கா, தாட்ஸ் இருக்கா, சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒரு மோர் ஆஃப் அன் எஜுகேட்டர், சயின்ஸ் கம்யூனிகேட்டர். நான் என்னோட வேலையை வந்து சின்ன பசங்களுக்கு வந்து டு கம்யூனிகேட் சயின்ஸ் தட் தே வாண்ட், எப்படி அவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது வந்து வி கான்ஸ்டன்ட்லி ரிசர்ச் பண்ணிட்டே இருப்போம்.
சோ இதுல நான் என்ன இது பண்றேன்னா, அவங்களுக்கு திணிக்கிறத விட யூ ஹாவ் டு மேக் இட் ஃபன். ஏன்னா சயின்ஸுங்கிறப்போ நிறைய பேர் டக்குன்னு வந்து சொல்றது அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம், இட் இஸ் வெரி டஃப். பட் யா அஃப்கோர்ஸ் சயின்ஸ் இஸ் வெரி டஃப் டு டூ. ஆனா எப்போ அது டஃபா இருக்கும் அப்படின்னா நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஐடியா இல்லாம இட் இஸ் வென் இட் இஸ் நாட் ஃபன். அதை வந்து ஃபன்னா கொண்டு போக மாட்டான். சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு போவாங்க. சயின்ஸ் இஸ் லாட் ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயம், ஜாலியா பண்ணலாம். அந்த இதுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்தாவே போதும். இட்ஸ் நாட் நான் வந்து டீச்சர்ஸ்க்கு இல்லைன்னு சொல்லல, பட் இஃப் இட் அந்த சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டீச்சர்ஸ் வந்து அந்த சயின்டிபிக் டெம்பரை பசங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாவே போதும். ஏன்னா சயின்டிபிக் டெம்பர் வந்தாவே நம்ம சயின்ஸை வந்து சயின்ஸ் ஒரு மெத்தட் தான். இது வந்து இட்ஸ் நாட் ஹோலி கிரேட், அது சயின்ஸ் ரொம்ப பெருசு அப்படிலாம் இட்ஸ் அ மெத்தட். இந்த மெத்தடை கரெக்டா சொல்லி கொடுத்தாவே போதும். இப்படிதான் சயின்டிபிக் மெத்தட்னா இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாவே பசங்க கிட்ஸ் வில் கிராஸ்ப் இட். ஏன்னா நாங்களே வந்து ஜியாலஜி சொல்லி தரோம். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். ஜியாலஜில வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது ராக் லேயர்ஸ்ல வந்து கிராவிட்டில வந்து ஒரு செடிமெண்ட் வந்து கீழே செட்டில் ஆகும். சோ என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவுல லித்திஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல அந்த செடிமெண்ட்ஸ் வந்து பாறையா மாறும், கல்லா மாறும். அப்போ வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸா இருக்கும், செடிமெண்ட்ரி ஸ்ட்ராட்டான்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஸ்ட்ராட்டால வந்து கீழே இருக்கிற ராக்ஸ் வந்து ஓல்டர் ராக்ஸ், மேல இருக்கிற ராக்ஸ் வந்து யங்கர் ராக்ஸ். சோ நான் எப்படி பசங்களுக்கு சொல்லி தரேன்னா டக்குன்னு ஒரு கேக்கோட போட்டோ காட்டிட்டு லுக் இந்த கேக்ல பாக்குறப்ப நிறைய லேயர் இருக்கு. அந்த டாப் மோஸ்ட் லேயர் வந்து கடைசி தானே பேக்கர் மேல வைப்பாங்க, ஃபர்ஸ்ட் லேயர் எப்போ கீழே வைப்பாங்கன்னா கீழே தான் சொல்லுவாங்க. சோ இந்த கேக் லேயர்லயே வந்து ஓல்டஸ்ட் லேயர் எது அப்படின்னோடனே கீழே காட்டுவாங்க. அது சொல்லி முடிச்சுட்டு டக்குன்னு அந்த ஒரு ஸ்டார்ட் பக்கத்துல கொண்டு போய் இப்ப சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிறப்போ இமீடியட்லி அப்ளை தி ஐடியா. ஏன்னா படிச்சதை டக்குன்னு அப்ளை பண்றாங்க. சோ இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே they will start to like இது. ஏன்னா ஒண்ணு இல்ல, இப்போ காஸ்மோஸே நம்ம போட்டு காட்டுவோம், டோட்டலி ஓகே. ஐ எம் டோட்டலி ஃபார் ஷோயிங் அந்த காஸ்மோஸ் சீரீஸை வந்து ஸ்கூல்ல போட்டு காட்டணும். பட் காஸ்மோஸ் சீரீஸை போட்டு காட்டிட்டு டக்குன்னு ஒரு பையன் எனக்கு வந்து டெலிஸ்கோப் மூலமா ஒரு பிளானட்டை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறப்போ we should be able to show a planet through a telescope. So காட்டுறப்போ they apply the idea. அந்த ஐடியாவை டக்குன்னு அப்ளை பண்றப்போ it stays there for a long time. So அது வந்து டெஃபினெட்லி பசங்க வந்து ஏன்னா they are naive. ஸ்கூல் பிள்ளைங்க வந்து they are very naive. You cannot expect அவங்க வந்து இவங்களோட புக் தான் எடுத்து நேச்சர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. they will do whatever they want. நம்ம வந்து அந்த நாலேஜை வந்து கரெக்டா கியூரேட் பண்ணி கொடுத்துட்டாவே போதும். ஏன்னா அங்கதான் வந்து சயின்ஸ் கம்யூனிகேஷன், சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ், நம்மளோட பாட்காஸ்ட், யூடியூப் சேனல், நம்மளோட பெரும் ஒரு பங்குனா அங்கதான் இருக்கு. யூ ஆர் கியூரேட்டிங் த ஐடியாஸ். நம்ம வந்து ஐடியாவை கியூரேட் பண்ணி அவங்களுக்கு கையில கொடுக்குறோம். சோ இங்கதான் எனக்கு சிலக்கும் சூடோ சயின்ஸ்ங்கிறப்போ இட் இஸ் தேர், அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து இருந்துட்டே தான் இருக்கு. அதையும் பசங்க எடுத்துப்பாங்க. அவங்க மேல குத்த சொல்லி தப்பு கிடையாது, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கு. சோ சயின்ஸ் வந்து ஃபன்னா கொண்டு போனாவே ஜாலியா கொண்டு, அது வந்து ஒரு ஹோலி கிரேலே கிடையாது, ஜாலியா யாரு வேணா பண்ணலாம். நீதான் சயின்ஸ் பண்ணணும், சயின்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கேள்வி கேட்க திட்டாம இருந்தாலே பெரிய விஷயம் தானே. கேள்வி கேட்டாலே திட்டி உட்கார நம்ம கால் செகண்ட் சொல்லுவார்ல, சின்ன எல்கேஜி யூகேஜி குழந்தைகள்ட்ட பார்த்தா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டான டிஃபரெண்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 12th படிக்கிற பையன் போய் கேட்டீங்கன்னா எதுவுமே ரொம்ப டல்லா இருப்பாங்க. சோ அந்த கேள்வி கேட்கிற அந்த ப்ராசஸை என்கரேஜ் பண்ணாம இருக்கிறதே ஒரு பெரிய பேக்ட்ராப். ஏன்னா என்கிட்ட வந்து பெரிய நல்ல பெரிய பசங்களோ இல்ல நல்லா படிச்சவங்களே வந்து கேட்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு, சாரி இஃப் இட் இஸ் a stupid question அப்படின்னு. அப்பதான் சொன்னேன், there is nothing like a stupid question. அதுல stupid question ஒண்ணுமே கிடையாது. நீ ask a question, answer வரப்போகுது, அவ்வளவுதான். There is nothing called a stupid question. பசங்களுக்கு வந்து அந்த கேள்வி கேட்கறது வந்து நான் அதான் கடைசியா ஒரே விஷயம் சொல்லிடுறேன். என்னோட அமெரிக்கன் காலேஜ்ல வந்து ப்ரொஃபசர் இருப்பாரு. அவர் வந்து கிளாஸ்க்கு வருவாரு. வந்த உடனே நாங்க ஸ்கூல் முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் போறப்போ எல்லாருமே எந்திரிச்சு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவர் சொல்ல, அதெல்லாம் பண்ண வேணாம், உட்காரு, நீ குட் மார்னிங் சொல்லாட்டி எனக்கு விடியாது, நீ உட்காந்துட்டு எனக்கு குட் மார்னிங் சொல்லணும்னா கையை ஊத்தி ஹாய் குட் மார்னிங் சொன்னா போதும். தென் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் உட்கார்றப்போ கால் மேல கால் போட்டு உட்காருன்றாரு. நீ கால் மேல கால் போட்டு உட்காரு அப்படின்பாரு. இல்ல சார், இல்ல அது மரியாதை எதுக்கு, உனக்கு அந்த கான்பிடன்ஸ் வரணும், கால் மேல கால் போட்டு உட்காரு அப்படிம்பாரு. இந்த புக்கு படியும்பாரு. சோ கஷ்டமா இருந்தாலும் படி, பரவாயில்ல படியும்பாரு.
சோ அப்பதான் வந்து அந்த கான்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் ஓகே நம்மளே பண்ணலாம், என்ன கால் மேல கால் போட்டு தரலாம். சோ கொஸ்டின் கேட்கலாம், பரவாயில்ல, அவர் என்ன தப்பா நினைக்க போறாரா, ஈவன் இஃப் இட் இஸ் அப்செட் கேட்கலாம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இட் கைண்ட் ஆஃப் ட்ரிகர்ட் லாட் ஆஃப் ஒரு கியூரியாசிட்டிங்கிற விஷயம் வந்து அப்பதான் வந்தது. ஸ்கூல் பசங்கிட்ட இதே பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்ட் கரெக்ட் ரைட். ஓகே, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி டிஸ்கஷன் வந்துட்டோம். நீங்க ஒரு இந்த எபிசோடுக்கு சில புக் சஜஷன்ஸ், இல்ல சீரிஸ், டாக்குமெண்ட்ரி சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. அப்படியே வந்து உங்களோட புக் பத்தி அதை பத்தியும் கொஞ்சம் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நல்லா இருக்கும். ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என் புக்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே. சோ எப்படின்னா, நான் ரொம்ப ரீசெண்டா வந்து ட்ரூடான் அப்படின்னு ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணோம். சோ ட்ரூடான் வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் நாவல். நான் வந்து ஒரு 2006ல இருந்து அரியலூர் பெரம்பலூர் பக்கத்துல இருந்து ஃபாசில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ ஃபேசினேட்டிங் ஏரியா, அங்க நிறைய டைனோசர்ஸ் இருந்தது, கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இருந்திருக்கு. ஃபாசில்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் ஏர்லியஸ்ட் ஒரு 12 கோடியில இருந்து 6 கோடி வருஷங்களுக்கான இடையில உள்ள ஃபாசில்ஸ் நிறைய கிடைக்கும். சோ எனக்கு வந்து அதை பத்தி எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா தமிழ்ல வந்து அரியலூர் பெரம்பலூர் பத்தி டெக்னிக்கல் பேப்பர்ஸ்ல இருக்கே தவிர தமிழ்ல ஒரு பாப்புலர் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. சோ அத பத்தி எழுதணும்னு ஒரு ஐடியா. சோ ஸ்டார்டிங்ல வந்து ஐ ஸ்டார்டட் ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி ஒன்னு ஆரம்பிச்சு, எண்ட் ஆஃப் த டே வந்து அது போர் அடிக்குதுங்கிறப்போ அதை ஒரு கதையா மாத்திட்டேன். ஓகே. சோ ட்ரூடான் வந்து எப்படின்னா, ஒரு டைனோசர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ட்ரூடான் ஸ்டோரி எப்ப நடக்குது அப்படின்னா, எண்ட் ஆஃப் கிரிட்டேஷியஸ், அந்த கிரிட்டேஷியஸ் பீரியட் எண்ட்ல நடக்குது. அது ஒரு டைனோசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த அரியலூர் பெரம்பலூர் ஏரியா எப்படி இருந்தது அப்படிங்கறது அந்த டைனோசர் பாக்குது. அது லைஃப்ல என்கவுண்டர் பண்ற அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அனிமல்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் ஃபாசில், அந்த ஃபாசில்ஸ் என்னென்ன இருக்கு கண்டுபிடிச்சது ஒரு விஷயம். இந்த கதையில நடக்கிற ஈவெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நடந்த ஈவெண்ட், அதாவது ஃபாசில் ரெக்கார்ட் மூலமா நமக்கு தெரிஞ்ச ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த கதையில், அந்த நாவல்ல ஒரே ஒரு ஃபிக்ஷனலான விஷயம் அப்படின்னா இந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட் நடந்தது மட்டும்தான் என்னோட கற்பனையை தவிர, அந்த ஈவெண்ட், அந்த அனிமல்ஸ், அந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே பேஸ்ட் ஆன் சயின்டிபிக். ஏன்னா அந்த நாவலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 2 பேஜ் பிப்ளியோகிராஃபி ரெஃபரன்ஸ் வேற கொடுத்திருக்கிறேன் நான். சோ அது வந்து ட்ரூடான். விஞ்ஞான் பிரசார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்தியன் கவர்மெண்டோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து தமிழ்ல அறிவியல் பலகைன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ யூ கேன் பை, அங்க இருந்து அறிவியல் பலகை வெப்சைட்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம் புக். குட்டி புக் தான், நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு. இந்த எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் வந்து லிங்க்கும் அப்படியே போடுறோம். இன்ட்ரெஸ்ட் உங்களை வாங்கிக்கலாம். தேங்க்யூ. ஷூர். அது ஃபைனலி புக்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய புக்ஸ் இருக்கு. செலக்டிவ் ஃபியூங்கிறப்போ காஸ்மோஸ், அதாவது 1980ஸ்ல வந்து கார்ல் சேகனோட காஸ்மோஸ் அ பர்சனல் வாயேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 எபிசோட் சீரீஸ் ஒன்று இருக்கு. அது கண்டிப்பா பார்க்கணும். டெஃபினெட்லி இட்ஸ் a must watch. அதுக்கப்புறம் நீல் டிகிராஸ் டைசன் வந்து காஸ்மோஸ் அ ஸ்பேஸ் டைம் ஆடிசி அப்படிங்கிற ஒரு 2 சீசன் வந்துச்சு அந்த காஸ்மோஸ், புது காஸ்மோஸ். அது 2 பார்க்கணும். இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாக்குமெண்ட்ரி, அது வந்து அசென்ட் ஆஃப் மேன் அப்படின்னு ஒரு விஷயம். ஜேக்கப் ரொனோவ்ஸ்கி. இட்ஸ் ஒரு கொஞ்சம் பழைய அசென்ட் ஆஃப் மேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டசென்டிங்கா இருந்தாலும் யூ கேன் டிஸ்கவுண்ட். அந்த ப்ரொனோவ்ஸ்கியோட டைத்துல வந்து அசென்ட் ஆஃப் ஹியூமன்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் அந்த டைத்துல வந்து இந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரல. சோ அந்த பேரை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு பட் ஸ்டில் அசென்ட் ஆஃப் மேன் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி. அது வந்து கண்டிப்பா இட்ஸ் a must watch, கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். புக்ஸ் அப்படிங்கிற பாக்குறப்போ நிறைய புக்ஸ் இருக்கு. எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு இது அப்படின்னா, நான் டாக்குமெண்ட்ரி கூட சொல்லிட்டேன், இட்ஸ் வெரி ஈஸி டு சே. புக்ஸ்ங்கிறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய புக்ஸ் இருக்கு. டு ஸ்டார்ட் a few, அந்த காஸ்மோஸ் வந்து ஒரு புக்காவே வந்துச்சு, கார்ல் சேகன் எழுதினாரு. கார்ல் சேகனோட முக்கியமான ஒரு புக் வந்து டீமன் ஹாண்டட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. சயின்ஸ் as a candle in dark அப்படின்னு அந்த புக்கோட டைட்டில். டீமன் ஹாண்டட் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு புக், கார்ல் சேகனோட ஒரு புக். இன்னொன்னு ரிச்சர்ட் டாக்கின்ஸோட மேஜிக் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. மேஜிக் ஆஃப் ரியாலிட்டி கண்டிப்பா படிக்கணும். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா சயின்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு புக். இன்னொன்னு பென் கோல்டேக்கர் அப்படிங்கிற ஒருத்தர், அவரோட பேட் சயின்ஸ்னு ஒரு புக். அதாவது இன்னைக்கு எனக்கு ரொம்ப இன்ஃபியூரியேட்டிங்கான விஷயம் வந்து இந்த சூடோ ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பேட் சயின்ஸ்ங்கிற ஒரு புக் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு புக். அந்த புக் கண்டிப்பா படிக்கணும்.
ஓகே ஸோ இந்த ஒரு 3 புக்கு ஆஸ் ஆஃப் நவ் என்னால சொல்ல முடியும். பட் ஸ்டில் அடுத்த எபிசோட் நம்ம பண்றப்போ ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எழுதுன இன்னொரு புக், சாரி, ஆன்செஸ்டர்ஸ் டேல் அப்படின்னு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு புக். ஒரு எவல்யூஷன், அனிமல்ஸோட ஆரிஜின் இப்படிதான் இருந்தது அப்படின்னு எனக்கு கண்டிப்பா தெரியும்னா அந்த ஆன்செஸ்டர்ஸ் ரொம்ப ஒரு குண்டான ஒரு புக், ஒரு 700 பேஜஸ் வரும். பட் அப்சல்யூட் ஃபன் டு ரீட், லவ்லி புக் அந்த புக். இது நானும் இப்போதைக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாவே போதும். ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர். நீங்க சொன்ன சஜஷன் எல்லா புக்ஸையுமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் போடுவோம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும், எனக்கு ரொம்ப பர்சனலா வந்து இந்த டிஸ்கஷன் ரொம்ப பிடிச்சிச்சு. முக்கியமா உங்க கூட ஒரு எபிசோட் பேசணும் ரொம்ப நாள் எனக்கு சொல்லிட்டே இருக்கேன், ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ இது வரைக்கும் சயின்டிபிக் சேனல் ஃபாலோ தேங்க்யூ ப்ரோ. இது வரைக்கும் யாராவது வந்து சயின்டிபிக் தமிழன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ அவங்களை ஃபாலோ பண்ணுங்க, பர்சனலாவும் ஃபாலோ பண்ணுங்க. பிரபு எஸ் குட்டி அவரு, அப்புறம் நிர்மல் ராஜா 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவர் ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி செம்மையா பண்ணுவாரு பிரபுவும். நீங்களும் பண்றீங்களா ப்ரோ ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி? ஆமா, நான் பிரபு அளவுக்கு என்னால பண்ண முடியாது. பட் ஸ்டில் பிரபு வந்து ஃபுல்லா ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபர், மாஸ்டர் ஆஃப் ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி. என்னோட ஃபோக்கஸ் வந்து மோஸ்ட்லி ஃபாசில்ஸ், டைம் கிடைக்கிறப்ப ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி, அவ்வளவுதான். ஸோ சொன்ன மாதிரி அவங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து அவர்கிட்டயே நீங்க சொல்லலாம், எங்ககிட்டயே சொல்லலாம். Thank you so much, Naveen. In the wonderful opportunity and chance to meet your listeners also. Vina podcast oda listeners அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நன்றி, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ.